Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna Mataji. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் ஷேர் பண்ற வரைக்கும் நீங்க அப்படியே பாட்டு பாடிட்டு இருங்க மாதாஜி. நான் ஷேர் Okay. Okay Mataji, okay. ஜெயராத மாதவ பாட்டு பாடுங்க மாதாஜி. Jaya Radha Madhava Jaya Kunja Bihari Jaya Radha Madhava Jaya Kunja Bihari Jaya Gopi Jana Vallabha Girivaradari Jaya Gopi Jana Vallabha गिरिवरदारी यशोदनन्दन प्रजनरञ्जन यशोदनन्दन प्रजनरञ्जन यमुनदीरवनचारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்க வந்திருக்கிற எல்லாரையும் நான் இந்த L2 ப்ரீ பக்தி சாஸ்திரி வகுப்பிற்கு அன்போடு அழைக்கிறேன். நம்ம ஸ்ரீ ஸ்ரீ இஸ்கான் மேங்களூர் சுவாமி ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தரோட அருளோட இந்த வகுப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्. वन्देऽहं श्रीगुरो श्रीयुधपदकमलं श्रीगुरुन् वैष्णवांशश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांशश. हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका कान्ता राधाकान्ता नमोस्तुते. तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी ऋषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा श्रीवासादि गौरभक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. நம்ம வந்து நேத்திக்கு 8th சாப்டர் பார்த்துட்டு இருந்தோம். 8th சாப்டர்ல மதனா மாதாஜி சிவகாமி மாதாஜி எத்தனாவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் மாதாஜி? 10th 11th நினைக்கிறேன். இல்ல 8th படிச்சு 9th படிச்சோங்க மாதாஜி. 9th 8th தான் படிச்சோம். 8th முடிச்சிட்டு 9th நான் படிச்சேன். 7th நான் படிச்சேன். 8th இப்ப படிக்கணும் மாதாஜி. 8th இப்ப படிக்கணும். ஓகே மாதாஜி. இப்போ 8th வந்து யாராவது படிங்க மாதாஜி. மதனா மாதாஜி நீங்க நேம்ஸ் ஃபாலோ பண்ணுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி வாசிக்கிறீங்களா? மாதாஜி அவங்க படிப்பாங்க, அவங்களையும் சொல்லுங்க, அவங்களும் படிப்பாங்க. வாசிக்கிறேன் மாதாஜி.
அபியாச யோக யுக்தேனே சேதசா நான்யகாயின பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தையன். பரமபுருஷ பாவனான என்னை தியானித்து எப்போதும் தனது மனதை நினைப்பதில் ஈடுபடுத்தி இவ்வழியிலிருந்து சற்றும் பிறளாது பயிற்சி செய்பவன் பார்த்தனே நிச்சயமாக என்னை அடைகிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ நம்ம வந்து நேத்திக்குமே 8th சாப்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பகவான் கிருஷ்ணர் அவரோட உலகத்தை எப்படி நம்ம அடையலாம், அதற்கான வழிமுறை எல்லாமே டீடைல்டா சொல்ல போறதுதான் இந்த 8th சாப்டர் ஃபுல்லாவே. நம்ம அதை பத்தி தான் நம்ம பார்ப்போம். சோ நேத்திக்குமே நிறைய வழிமுறைகள் பகவான் வந்து அர்ஜுனருக்கு சொன்னாங்க. இப்போ இந்த ஸ்லோகம்லயுமே அதே தான் சொல்றாங்க. பரமபுருஷ பகவானாக என்னை தியானித்து நம்ம எப்பவுமே கிருஷ்ணரோட ஸ்மரணையிலே இருக்கணும். சோ கிருஷ்ணரோட ஸ்மரணையிலே இருந்து எப்போதும் தனது மனதை நினைப்பதில் ஈடுபடுத்தி, சோ மனசையும் நம்ம கிருஷ்ணர் கிட்ட கொடுத்துடணும். புத்தி, மனசு, அப்புறம் புலன்கள் எல்லாமே நம்ம கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு கிருஷ்ண சேவை பண்றதுல ஈடுபடுத்தணும் நம்ம புலன்கள் எல்லாத்தையுமே. சோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கிருஷ்ண சேவையில ஈடுபடுத்தி மனசை நம்ம கிருஷ்ண ஸ்மரணையில இருந்து கிருஷ்ண பகவானையே தியானித்து அப்படி ஈடுபட்டு இருந்தோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த வழியில கொஞ்சம் கூட டைவர்ட் ஆக கூடாது. இவ்வழியில இருந்து சற்றும் பிறளாது பயிற்சி செய்பவன். சோ நம்ம எல்லாருமே பயிற்சி செஞ்சுட்டு இருக்கோம். சோ நம்ம வந்து இதே மாதிரி மனச கிருஷ்ணர் கிட்ட கொடுத்துட்டு நம்மளோட ஐம்புலன்களையும் கிருஷ்ண சேவையில ஈடுபடுத்தி மனசையும் கிருஷ்ணர் கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ணரையே தியானிச்சுட்டு நம்ம செயல்கள் எல்லாமே செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிருஷ்ண பகவானை தான் அடைவோம். இவ்வழியில இருந்து சற்றும் பிறளாது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா நடுவுல நிறைய தடைகள் வரும். அப்படி வந்தாலும் நம்ம அதுல கீழே விழுந்துடக்கூடாது. திரும்பவும் எழுந்து திரும்பவும் கிருஷ்ண பக்தி பண்றதுலயே நம்ம ஈடுபடணும். சோ இவ்வழியாக இதே மாதிரி நம்ம யாரெல்லாம் பயிற்சி செய்யறாங்களோ பார்த்தனே அர்ஜுனா, அவங்க வந்து நிச்சயமாக என்னை அடைகிறான் கிருஷ்ண பகவான் வந்து கேரண்டீடா சொல்றாங்க. பகவான் கிருஷ்ணரே சொல்லிட்ட அப்புறம் அதுக்கு மேல நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியமே இல்லை. சோ கிருஷ்ண பகவான் என்ன சொல்றாங்களோ அத நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்ப அடுத்தது என்ன பாக்குறோம்னா பரமபுருஷ பகவானை நினைவு கொள்ள பலனளிக்க கூடிய வழி. சோ நம்ம எப்படி எல்லாம் பகவான் கிருஷ்ணரை நினைக்கலாம் அப்படின்றதுக்கு அதான் இங்க இந்த சாப்டர் ஃபுல்லாவே பகவானே சொல்லுவாங்க எப்படி எல்லாம் நீ என்ன நினைக்கலாம் அப்படின்ற வழி எல்லாமே பகவான் சொல்லுவாங்க. இதுல இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா புனித நாமத்தை ஜபம் செய்தல், அதாவது ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை நம்ம தொடர்ந்து ஜபம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கிருஷ்ணருடைய நினைவை புதுப்பித்து கொள்ளவும், காதுகள், நாக்கு மற்றும் மனம் கிருஷ்ணரது சேவையில் ஈடுபடவும். சோ நம்ம ஐம்புலன்களையும் கிருஷ்ண சேவையில ஈடுபடுத்தணும். அது அப்படின்னா மட்டும்தான் நம்ம கிருஷ்ண ஸ்மரணையில கிருஷ்ண உணர்வோட செயல்களையும் செய்ய முடியும். நம்ம வந்து ஜஸ்ட் வாயால நாம ஜபம் சொல்லிட்டு மனசை எங்கேயோ வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது சரியா வராது. நம்ம வந்து கீழே விழுந்துருவோம். சோ எல்லாமே ஐம்புலன்களும் கிருஷ்ண சேவையில ஈடுபடுத்தணும். அப்புறம் அப்பந்தான் நம்ம கிருஷ்ண ஸ்மரணையிலயும் இருக்க முடியும். பரமபுருஷ பகவானை அவரது லோகத்தை அடைதல். சோ நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நம்ம கிருஷ்ணரோட கோலோக விருந்தாவனத்தை அடைய முடியும் அப்படின்ட்டு பகவான் சொல்றாங்க. சரி நம்ம எப்படிலாம் நம்ம கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். இப்ப நேத்திக்கு கூட நம்ம பார்த்தோம், ஒரு தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா இந்த தண்ணியில ஒரு டேஸ்ட் இருக்குன்னா அந்த டேஸ்டா இருக்கிறது நான் தான் அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காங்க. எப்படி பிரகலாத மகாராஜர் பார்க்கிற எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரை பாக்குறாங்களோ அதே மாதிரி நம்மளும் பாக்குற இடம் நமக்கு என்னென்ன பிளெஸிங்ஸ், நம்ம எவ்வளவு பிளெஸ்டா இருக்கோம் அப்படின்றத நினைச்சு இதெல்லாம் நித்தம் நம்ம கிருஷ்ணருக்கு நன்றியும் சொல்லணும். சோ அந்த விதத்துல நம்ம எல்லா நமக்கு என்னென்ன பிளெஸிங்ஸ் கிடைச்சிருக்கோ அதுக்கு அப்படி மூலியமாவும் நம்ம கிருஷ்ணரோட ஸ்மரணையில இருக்கலாம். பகவானுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு கிருஷ்ணரோட இதுல இருக்கலாம். இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் 2 வழி சொல்லியிருக்காங்க பகவான் கிருஷ்ணர். ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுட்டு, ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு வகையான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனையில ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. அந்த விக்கிரகத்துக்கு இப்ப அந்த
லட்டு கோபால்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு தனியா அந்த கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்றது, டெய்லியும் அபிஷேகம் பண்ணி அந்த குட்டி குட்டி ட்ரெஸ் போட்டு விட்டு அவங்களுக்கு கிருஷ்ணருக்கு சாப்பாடு அதெல்லாம் ஆஃபர் பண்ணி அப்புறம் கிருஷ்ணருக்கு அர்ச்சனை பண்றது, கிருஷ்ணருக்கு பிடிச்ச பாடல்கள் பஜன்ஸ் எல்லாம் கிருஷ்ணர் முன்னாடி இருந்து பாட்டு பாடுறது. இப்ப விருந்தாவனத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல லட்டு கோபால் வச்சிருப்பாங்க. தனியா இப்ப எப்படி நம்ம குழந்தைங்கள எல்லாம் ஸ்ட்ராலர்ல வச்சு எடுத்துட்டு போவோம், அந்த மாதிரி கிருஷ்ணரையும் ஒரு ஸ்ட்ராலர்ல வச்சுட்டு பேசிக்கிட்டே போவாங்க. கிருஷ்ணா பாரு இங்க பத்தியா, நம்ம இங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டோம், நம்ம உள்ள போய் கும்பிட்டுட்டு வரலான்னு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு பிரேம, கிருஷ்ண பிரேமைய நம்ம விருந்தாவனத்துல இருக்கிற மக்கள் கிட்ட நம்ம பார்க்கலாம். சோ விருந்தாவனத்துல ஒரு உத்தவருமே கேட்டிருக்காரு இல்லையா, ஒரு புல்லாகவாது எனக்கு பிறவி கொடு அப்படின்ட்டு உத்தவர் கூட கேக்குறாங்க. சோ இப்போ விருந்தாவனத்துல இருக்கிற மக்கள் யாருமே சாதாரணப்பட்ட மக்கள் இல்ல, அவங்க எல்லாம் ரொம்ப ஏழைங்களா இருப்பாங்க. ஆனா கிருஷ்ண பிரேமை பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் கிருஷ்ண பிரேமை இப்பவும் இருக்கு. சோ விருந்தாவனத்துக்கு இப்ப நம்ம சும்மா போறோம் அப்படின்னாலுமே அது சாதாரண விஷயம் இல்ல. ராதா ராணியோட அனுமதி இல்லாம நம்ம விருந்தாவனம் மண்ணை நம்ம மிதிச்சிடவே முடியாது. நான் வந்து டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், நான் போய் பாத்துருவேன்னாலாம் கண்டிப்பா பார்க்கவே முடியாது. நம்ம நல்ல நாம ஜபம் பண்ணி ராதா ராணி நம்மள பிளஸ் பண்ணணும், வா நீ எங்களோட விருந்தாவனம் எங்க பிரஜபூமிக்கு வா அப்படின்னு அவங்க கூப்பிட்டா, அவங்க பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம விருந்தாவனத்துக்கு போக முடியும். சோ இங்க 2 விதமான பக்திய கிருஷ்ண பகவான் சொல்றாங்க. சோ ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இது இப்ப என்னால வெளியெல்லாம் போக முடியல, கோயிலுக்கு எல்லாம் போக முடியல அப்படின்னாலும் நம்ம வருத்தப்பட வேணாம். இருக்கிற வீட்டுல பிரபுபாதருமே அதுதான் சொல்லியிருக்காங்க. நீங்க எங்க நம்ம துளசி செடிக்கு முன்னாடி வச்சு ஜபம் பண்ணோம்னா அவ்வளோ பலன்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த துளசி செடி ஒரு நாள் நம்ம துளசி செடியோட இம்பார்ட்டன்ஸ், அந்த மகிமைகள் எல்லாமே நம்ம பார்க்கலாம். துளசி செடியோட எல்லாரும் நம்ம மங்களாரத்தியில கூட பாத்தீங்கன்னா அந்த துளசி ஆரத்தி எல்லாம் வலம் எடுத்து தொட்டு இப்படி வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த ரூட்ஸ்ல எல்லா தாமும் இருக்கிறதா நம்பப்படுது. கிருஷ்ணரோட இப்ப புரி ஜெகநாத நம்ம போயிட்டு வந்தா என்ன பலன் கிடைக்குமோ அது நம்ம துளசி செடிய அங்க அந்த மண்ணை எடுத்து நம்ம இப்படி வைக்கிறோம் இல்லையா, அதுலயே நமக்கு கிடைச்சிருமா. சோ அவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதனாலதான் பிரபுபாதர் அது எல்லாமே பார்த்து வச்சிருக்காங்க. ஒரு பக்தி வழிபாடு எதெல்லாம் நம்ம செய்யறோமோ அதுல அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்து பிரபுபாதர் அவர்கள் வச்சிருக்காங்க. அதுவும் ஏர்லி மார்னிங் நம்ம கரெக்டா 5 மணிக்கு எல்லா இஸ்கான் கோயிலையும் பாத்தீங்கன்னா அந்த துளசி ஆரத்தி பூஜை நடக்கும், பாட்டு பாடிக்கிட்டு. அதுல அவ்வளோ பாவங்கள் அந்த பிரம்மஹத்திய தோஷமே போகும்னா பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு பவர்ஃபுல். அதனாலதான் எல்லாருமே மங்களாரத்திக்கு வாங்க அப்படின்னு சொல்றோம். எல்லாருக்கும் அந்த பலன் கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காகத்தான். சரி இப்ப அதான் இங்க கூட பாருங்களேன், துளசி செடிக்கு முன்னாடி ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ நம்மளுமே அதை பண்ணலாம். வீட்டுல துளசி செடி இருக்கு அப்படின்னா அந்த துளசி செடிக்கு முன்னாடி வச்சு ஜபம் பண்றது ரொம்ப 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 நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம துளசி செடிக்கு முன்னாடி அமர்ந்து நம்ம நாம ஜபம் செய்யலாம். கிருஷ்ணரது ரூபம் உள்ளேயும் வெளியேயும். சோ மனசுக்குள்ள நம்ம அவரை நினைச்சுக்கிட்டு இருக்கோம், வெளியையும் பார்த்தோம்னா கிருஷ்ணர் இருக்காரு. ஏன்னா துளசி செடி எங்க, துளசி ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணருக்கு இல்லையா. துளசி செடி எங்கெல்லாம் இருக்கோ அங்க கிருஷ்ண பகவான் வந்துருவாங்க. வாழ்க்கை முழுவதும் ஜபம் செய்தால் மரணத்தின் போது கிருஷ்ணரை நினைவு கொள்ளலாம். நேத்திக்கே நம்ம நிறைய ஸ்லோகம்ல அததான் பார்த்தோம். யாருக்கெல்லாம் அந்த நினைவாற்றல கொடுப்பாங்க, மரண நேரத்துல பகவான் கிருஷ்ணரோட நினைவு எல்லாருக்கும் வந்துடாது. யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா நம்ம ப்ரிப்பரேஷன் டைம்ல இருக்கோம், யாருக்கெல்லாம் இப்ப நம்ம கிருஷ்ண பக்தி பத்தி தெரிய வந்திருக்கு, நமக்கு ஆல்ரெடி லேட்டா தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. சோ யாருக்கெல்லாம் தெரிய வந்திருக்கோ அப்பத்துல இருந்து நம்ம கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். சோ அப்படியே நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கணும். கிருஷ்ண பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ யார் அப்படி கண்டினியூஸா கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட மரண நேரத்துல கண்டிப்பா பகவான் அந்த நினைவை கொடுப்பாங்க. மரண நேரத்துல கிருஷ்ணரோட நினைவு நமக்கு இருக்கும். மத்தவங்களோட நினைப்பு இருக்கோ இல்லையோ, பகவான் கிருஷ்ணரோட நினைவு இருக்கணும், அதுதான் முக்கியம். சோ அந்த நினைவாற்றல நான் கொடுப்பேன். சோ யாரு இறுதி அந்த மூச்சு விடுறப்போ என்னவா நினைக்கிறாங்களோ அதுக்குதான் நிறைய ஸ்டோரிஸும் பார்த்தோம். ஜடபரத ஸ்டோரி எல்லாம் நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், ரொம்ப டீடைல்டா பார்த்தோம். சோ மரண நேரத்துல நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாதான் நம்ம அடுத்த பிறவி எடுப்போம். சோ நம்ம கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நம்ம உயிரை விட்டோம்னா கண்டிப்பா கிருஷ்ணரோட கோலோக விருந்தாவனத்துக்கு தான் நம்ம போவோம். ஆனா அப்படி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு நம்ம இறுதி மூச்சு போகிற நேரத்துல சொல்லணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்ல. நம்ம இப்பத்துல இருந்து கிருஷ்ண பக்தி யாரு பண்றாங்களோ, தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த
கிஃப்ட பகவான் வந்து கொடுப்பாங்க. இது வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பத்தி இப்ப பார்த்தோம். இந்த பக்கம் பாருங்க விக்கிரக ஆராதனை. சோ விக்கிரக ஆராதனை பண்ணாலும் ஆர்த்தி சமர்ப்பித்தல், நிவேதனம் சமர்ப்பித்தல், பண்டிகைகள் கொண்டாடுதல். இப்ப நம்ம வீட்லயே நிறைய பேரோட வீட்டுல வந்து நம்ம வச்சிருப்போம், விக்கிரகம் வச்சிருப்போம். கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் ரொம்ப சிறப்பா நம்ம கொண்டாடுவோம். அப்புறம் கோயில்களுக்கும் போவோம் இல்லையா? தினம் தினம் நம்ம நிவேதனமும் சமர்ப்பித்து அதை நம்ம எடுத்துக்கிறோம். தினம் தினம் நம்ம மாலையும் காலை மாலை 2 வேளையிலையும் பூஜை பண்ணி ஆரத்தி அதெல்லாம் இது பண்றது, பகவத்கீதை ஸ்லோகங்கள் வாசிக்கிறது, பாகவதம் வாசிக்கிறது, இதெல்லாம் ரெகுலரா நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். சோ இப்படியா இந்த வழிமுறை மூலியமாவும் நம்ம கிருஷ்ண பகவானோட கோலோக விருந்தாவனத்தை அடையலாம் அப்படின்ட்டு பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காங்க. நாம் கிருஷ்ணரை இடையராது நினைத்தால் வாழ்வின் இறுதியிலும் அவரை நினைக்க முடியும் அப்படின்னு கிருஷ்ண பகவானே சொல்லியிருக்காங்க. இததான் நாம நேத்திக்கும் பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவர் வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் வந்து அவ்வளோ பலன்கள் இருக்கு. சோ பகவான நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க விக்கிரக ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க இவங்க எல்லாம் கீர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா மரண நேரத்துல இதை பாருங்க, இவரோட நினைவு எங்க இருக்கு? ராதையும் கிருஷ்ணனையும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம மரண நேரத்துல இறுதி மூச்சு போகிறப்போ கண்டிப்பா நமக்கு வந்து கிருஷ்ண பகவான் அவரை நினைக்கக்கூடிய அந்த ஒரு நினைவை நமக்கு கொடுப்பாங்க. இது வந்து அஜாமிளனோட ஸ்டோரி. இது பாகவதம்ல இருக்கு. கான்யா குப்ஜா, இது நேத்திக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். கான்யா குப்ஜா என்னும் ஊரில் அஜாமிளன் என்ற ஒரு பிராமணன் இருந்தான். அவன் ஒரு வேசியை மனம் புரிந்து பிராமண குணங்கள் அனைத்தையும் இழந்தான். மனைவி மக்களை பராமரிப்பதற்காக கொலை செய்தது. சோ இதோட கதை வந்து என்ன அப்படின்னா, இவருதான் இவருக்கு பேர் அஜாமிளன். இவர் வந்து அந்த அஜாமிளனா இருக்கிறப்ப அவர் வந்து ஆக்சுவலா ஒரு பிராமணர். அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கு. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. ஒரு தடவை அவங்க அப்பா வந்து சொல்றாங்க, விறகு எல்லாம் எடுத்துட்டு வான்னு. அப்போ அவங்க காட்டுக்கு போறாங்க. அப்ப காட்டுக்கு போறப்போ பார்க்க கூடாத விஷயங்களை பாக்குறாங்க. பார்த்ததும் அந்த பெண்ணு கிட்ட ஒரு மயக்கம் வந்துருச்சு. இத்தனைக்கு இவர் வந்து கல்யாணம் ஆனவரு, குழந்தைகளும் இருக்கு. அப்படியும் இருந்தும் அவருக்கு வந்து அந்த பெண் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, மனைவியும் விட்டுறாரு, குழந்தைகளை விட்டுறாரு, அந்த பெண் கூடவே போயிட்டு அந்த பெண் கூட வாழவே ஆரம்பிச்சிடுறாரு. சோ இந்த ஸ்டோரி எதுக்கு ஆக்சுவலா சொல்றாங்கன்னா, இத்தனைக்கும் அவரு பிராமணன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். எது தப்பு, எது சரி, எது பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்னு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் அவரோட புலன்களை கட்டுப்படுத்த முடியல. சோ இது வந்து எதுக்குன்னா, எப்படி விஸ்வாமித்திரர் காதால அந்த கொலுசு சத்தம் கேட்டதுனால அவர் வந்து விழுந்துடுறாரு. நம்ம போய் மேனகை கூட நம்ம சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டு போயிடுறாரு. சோ காதுனால அவருக்கு அந்த செவி வந்து வீக் ஆயிருது. அந்த இதை அடக்க முடியல. இவர் வந்து கண்ணு. சோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வருதுன்னா, நம்ம காதுகளை வந்து தேவையில்லாத விஷயங்களை கேட்கவே கூடாது. கேட்டோம்னா கண்டிப்பா நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். கண்களும் தேவையில்லாத விஷயங்களை பார்க்க கூடாது. பார்த்தோம் அப்படின்னா அங்க போயிடுவோம். சோ இது எல்லாமே நமக்கு வார்னிங் மாதிரி. ஏன்னா இவங்க நிறைய ரொம்ப தவசீலர்களுமே விழுந்துட்டாங்க. நம்ம எல்லாம் தவம் பண்ணல, நம்மலாம் ரொம்ப சாதாரணமான மக்கள். அப்ப நம்ம வந்து ரொம்ப ஈஸியாவே விழுந்துருவோம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்க ஐம்புலன்களை தேவையில்லாத விஷயத்துக்கு ஈடுபடுத்தாதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த கதை. இப்ப வந்து இந்த கதையில என்னன்னா, அந்த பொண்ணு அந்த பெண்ணு கூடவே அவர் வந்து வாழ ஆரம்பிச்சிருவாரு. அந்த பெண் வந்து அவ ஆல்ரெடி அவ வந்து ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு குணம் இல்லையா? நிறைய ஆண்களோட உறவு வச்சிருக்கா அந்த பொண்ணு. அவளுக்கு வந்து அந்த தர்மம் அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சோ அவளை வந்து மகிழ்ச்சியா வைக்கணும்னா, இப்ப இவர் வந்து பிராமணன், நிறைய அவரோட இது என்னது, நிறைய ஹோமத்துல கலந்துக்கிறது அதெல்லாம். இப்படி இவரோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னா யாருமே அவரை கூப்பிட மாட்டாங்க. அப்ப அவர் என்ன வேலை செய்வாரு? அவர் தேவையே இல்லாத வேலை, தீய வழியில செல்ல ஆரம்பிச்சிட்டாரு. பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கணுமே, பணம் இருந்தாதான் அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்க முடியும். அதனால கொலை, திருடுறது, சின்ன சின்ன கெட்ட இதெல்லாம் விஷயம் பண்ணி கொலை செய்யற அளவுக்கு போயிட்டாரு. சோ அவரோட புலனடக்கம் இல்லாததுனால அவர் எவ்வளவு பெரிய தப்பு வரைக்கும் அவர் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. அதுதான் நம்ம இந்த ஸ்டோரியில இருந்து கத்துக்கணும். சோ ஆனாலும் பகவான் வந்து இந்த அஜாமிளனுக்கு என்ன மாதிரி அவருக்கு வந்து ஒரு அவருக்கும் கருணை காட்டியிருக்காரு அப்படின்றத நம்ம அந்த ஸ்டோரியில அப்புறம் பார்ப்போம். சோ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் நிறைய குழந்தைங்களை பெத்துக்கிறாரு. கடைசி பையனுக்கு நாராயணன் அப்படின்ட்டு ஒரு பேரு, நாராயணன் பேரை வச்சிடுறாரு அவரு. அப்போ
அவருக்கும் வயசாகுது. வயசாகி 80 வயசோ 90 வயசோ அப்ப வந்து மரண படுக்கையில இருக்காரு. அவருக்கு அந்த கடைசி பையன் மேல ரொம்ப ஒரு அஃபெக்ஷன் ஜாஸ்தி. யூசுவலாவே ஒரு சின்ன ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கு அப்படின்னா சின்ன குழந்தைங்க மேல ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் இல்லையா, ரொம்ப செல்லமா இருப்பாங்க. சோ அவருக்கு வந்து அந்த குட்டி பையன் மேல ரொம்ப அட்டாச்மெண்ட். எப்ப பாரு நாராயணா தண்ணி கொண்டு வாடா, நாராயணா சாப்பியாடா, நாராயணா வெள்ளம் வாடா அப்படின்ட்டு நாராயணா நாராயணா நாராயணன்னு சொல்லிட்டே இருந்தாரு. சோ அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறனால அவரோட பாவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பியூரிஃபை ஆயிட்டே வந்திருக்கு. இது அவருக்கே தெரியல. சோ அப்போ அவர் மரண படுக்கையில இருக்கிறாரு. அப்ப வந்து கடைசியா நாராயணா அப்படின்ட்டு அவருக்கு வந்து அவர் கண்ணு முன்னாடி தெரியுது. அந்த யமதூதர்கள் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடூரமா இருப்பாங்க ஆக்சுவலா. சோ அவரை அந்த யமதூதர்களை பார்த்ததும் இவர் ரொம்ப பயந்துடுறாரு. அப்புறம் நாராயணா அப்படின்ட்டு அவர் பையனை தான் கூப்பிடுறாரு. ஆனா நாராயணான்னு கூப்பிட்டதும் விஷ்ணு தூதர்கள் வந்துடுறாங்க. அப்புறம் அதையும் பாக்குறாரு இவரு. விஷ்ணு தூதர்கள் விஷ்ணு மாதிரியே இருக்காங்களே, யார் இவங்க அப்படின்ட்டு சொல்லி பாக்குறாரு. இந்த விஷ்ணு தூதர்கள் வந்து சொல்றாங்க யமதூதர்கள் கிட்ட, நீங்க எதுக்கு இங்க வரீங்க, அவரு நாராயணான்னு கூப்பிட்டு இருக்காரு, அதனால நாங்க விஷ்ணு லோகத்துக்கு தான் கூட்டு போறோம் அப்படின்ட்டு விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க. இது எல்லாம் இவர் படுத்த படுக்கையில இருந்து இவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்த பிக்சர்ல இருக்கான்னு பாப்போம். இதோ இருக்கு பாருங்க. சோ இவர் வந்து அந்த மரண படுக்கையில இருக்க போது இதெல்லாம் யமதூதர்கள். விஷ்ணு தூதர் அவர் நாராயணான்னு கூப்பிட்டனால விஷ்ணு தூதர்களும் வந்துட்டாங்க. விஷ்ணு தூதர்கள் பாக்குறதுக்கு விஷ்ணு பகவான் மாதிரியே இருப்பாங்க. சோ அவருக்கு வந்து இவங்க 2 பேர் பேசுறாங்க. விஷ்ணு தூதர்கள் வந்து சண்டை போடுறாங்க. அவங்கள அஜாமிலன் வந்து நாங்க விஷ்ணு லோகத்துக்கு கூட்டிட்டு போறோம், நீங்க போங்க அப்படின்றாரு. இங்க யமதூதர்கள் எல்லாம் என்ன, நீங்க அவன் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கான், அவன் கெட்டன கல்யாணம் பண்ணின மனைவிய குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு இன்னொரு தீய பழக்கம் உடைய ஒரு பெண்ணு கூட இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கான், அவன் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கான், அவனை போய் நீங்க விஷ்ணு லோகத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னதும், நீங்க போய் உங்களோட ஹெட் கிட்டே போய் கேளுங்கன்னு விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க. அதனால இந்த யமதூதர்கள் விட்டுட்டு போயிடுவாங்க. இது எல்லாத்தையும் இவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. யாரு, அஜாமலன். நமக்காக, நம்ம கெட்டவன் தானே, நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோமே, ஆனாலும் இந்த விஷ்ணு தூதர்கள் நமக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாங்களே அப்படின்ட்டு அப்பதான் அவருக்கு வந்து அந்த ரியலைசேஷன் வருது. சோ அதுக்கப்புறம் பகவான் வந்து ஒரு பிறவி கொடுத்து அவர் வந்து அந்த பிறவியில ஃபுல்லா நல்ல கிருஷ்ண பக்தி பண்ணி அதுக்கப்புறம் கிருஷ்ணலோகம் அடைஞ்சார். இதுதான் அஜாமலனோட ஸ்டோரி. இந்த யமதூதர்கள் போய் யம தர்மராஜா கிட்ட போய் கேக்குறாங்க, என்ன இப்படி விஷ்ணு தூதர்கள் வந்திருக்காங்க, அந்த அஜாமலன் எவ்வளவு கெட்ட காரியம் எல்லாம் பண்ணா அப்படின்ட்டு சொல்லி யமதூதர் கிட்ட கேக்குறப்போ யமதூதர் சொல்றாரு, எங்கெல்லாம் ராமா கிருஷ்ணா அப்படின்ட்டு கிருஷ்ணரோட நாமம் ஒலிக்குதோ, யாரெல்லாம் அந்த கிருஷ்ணரோட நாமத்தை சொல்றாங்களோ அவங்க கிட்ட நீங்க எட்டி கூட அவங்க கிட்ட கூட போகாதீங்க, அவங்கள தொட்டு கும்பிட்டுட்டு வந்துருங்க அப்படின்ட்டு யம தர்மராஜாவே சொல்றாரு. சோ அதனால நம்ம கிருஷ்ணர் ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் அதான் சொல்றேன். நிறைய பேருக்கு கிருஷ்ணா அப்படின்ற, இப்ப ஃபாரினர்ஸ்கே பாருங்களேன், கிருஷ்ணான்ற வேர்டு இப்ப நமக்கெல்லாம் ஈஸியா வந்துரும், அவங்களுக்கு கிருஷ்ணான்ற வேர்டு கூட வராது, கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க. சோ அந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் மட்டும் இல்ல, பகவானுடைய நாமங்களுக்கே அவ்வளோ பவர் இருக்கு. இப்ப திரௌபதி ஜஸ்ட் நாமத்தை தான் சொன்னா, அந்த நாமமே அவளுக்கு வந்து புடவைய கொடுத்துருச்சு. கிருஷ்ண பகவான் லிட்டரலா வரல, அவ கோவிந்தா கோவிந்தா காப்பாத்து அப்படின்னு சொன்னதுல அந்த நாமமே அவளுக்கு வந்து புடவைய கொடுத்துருச்சு. சோ பகவானோட நாமங்களை சொல்றது வந்து சாதாரண விஷயம் இல்ல. அது கண்டிப்பா பகவான் வந்து அதை வந்து நினைச்சு, இவன் வந்து என்னோட நாமத்தை சொல்லிக்கிட்டு இருந்தான், என்னோட பேரை இவன் கூப்பிட்டு இருந்தான் அப்படின்றது பகவான் வந்து நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனாலதான் எல்லாருமே சொல்றாங்க, நீங்க பகவானோட நம்ம பிள்ளைகளுக்குமே பகவானோட பெயரை வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமும் இதுதான். ரொம்ப கெட்டவனா இருந்தாலும் அட்லீஸ்ட் பேர பசங்களையோ பசங்க பேர்லயோ ஒரு பகவான் பேர் வச்சிருந்தான்னா அது மூலியமா ஒரு பியூரிபிகேஷன் அந்த கெட்டவனுக்கு கிடைக்கும். சோ அதனாலதான் சோ இவ்வளோ விஷயம் இருக்கு இந்த அஜாமலன் ஸ்டோரியில. அந்த ஸ்டோரி தான் இங்க நான் இப்ப சொன்ன ஸ்டோரி தான் இங்க போட்டிருக்காங்க. யமதூதர்களும் விஷ்ணு தூதர்களும் இடையிலான வாத பிரதிவாதங்கள் இதெல்லாமே அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. யமதூதர்களுக்கு யமராஜர் வழங்கிய அறிவுரை அதுதான் நான் சொன்னேன். யாரெல்லாம் வந்து பகவானோட நாராயண நாமம் சொல்றாங்களோ அவங்க கிட்ட கூட போயிடாதீங்க, அவங்கள தொட்டு கும்பிட்டுட்டு வந்துருங்க, ஓடி வந்துருங்க நீங்க அப்படின்ட்டு யமராஜரே சொல்வாரு, யம தர்மராஜரே சொல்வாரு. பக்தர்களுக்கு பாதுகாப்பு. சோ நம்ம பகவானோட நாமத்தை சொல்றது வந்து நமக்கு எல்லா விதத்திலயும் ப்ரொடெக்ஷன் தான். அதுக்கப்புறம் பாவத்தை அழிக்கும் ஹரிநாமம். நம்ம பாவங்களும் போயிட்டே இருக்கும். ஏன்னா அஜாமலன் வந்து அந்த பையன் கடைசி பையனை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு, எப்ப பாரு நாராயணா நீ சாப்பிட்டியாடா, நாராயணா வாடா போலாம் கடைக்கு போலாமா அப்படி நாராயணா நாராயணான்ட்டு சொல்லியே
அவர் அவ்வளவு பாவம் செஞ்சாருல, அது எல்லாமே போய்கிட்டே வருது, கம்மி ஆயிட்டே வருது. சோ நம்ம வந்து பகவானோட நாமத்தை இப்படி நம்ம சொல்றது மூலியமாவே நம்ம எவ்வளவு கோடிக்கணக்கான பிறவி எடுத்திருக்கோம் நமக்கு தெரியாது, எவ்வளவு பாவங்கள் சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்றதும் தெரியாது. அதனால நம்ம பகவானோட நாமத்தை நித்தியம் ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறத ஒரு வழக்கமா வச்சுக்கணும். யமராஜரிடம் இருந்து பாதுகாப்பு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இது வந்து இவர் தான், அஜாமிலன் தான் இது. அதுக்கப்புறம் அஜாமிலனுக்கு அந்த ரியலைசேஷன் வந்துருது, நமக்காக எவ்வளவு நம்ம தப்பு தான் பண்ணியிருக்கோம், ஆனால் நமக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்களே இந்த விஷ்ணு தூதர்கள், பகவானே எனக்கு இன்னொரு பிறவி கூட நான் கண்டிப்பா உன்னை வந்து நல்லபடியா கிருஷ்ண பக்தி பண்ணி நான் வந்து உன்னோட லோகத்தை வந்து அடையிறேன் அப்படின்னு சொன்னதும் இந்த பாருங்க, அவர் அந்த அந்த பிறவி கொடுத்து அடுத்த பிறவியில நல்ல கிருஷ்ண பக்தி பண்ணி அவங்களுக்கு பாருங்க இந்த இதே வருது. யமதூதர்களுக்கும் விஷ்ணு தூதர்களுக்கும் இடையே நடந்த சொற்பொழிவை கேட்ட பிறகு அஜாமிலன் உயிர்களுக்கும் முழுமுதற் கடவுளுக்கும் இடையிலான உறவை பற்றிய தெய்வீக மத கோட்பாடுகளை புரிந்து கொள்ள முடிந்தது. அவர் இப்போது ஒரு முழுமையான தூய பக்தர், எனவே அவர் செய்த பாவ செயல்கள் அனைத்தையும் நினைவுபடுத்த முடிந்தது. இது செய்ததற்காக மிகவும் வருத்தப்பட்டார். அவர் ஹரிபக்தி நெறியில் வாழ்ந்து பின் வைகுண்ட விமானம் ஏறி வைகுண்டம் அடைந்தார். சோ அவருக்கு ஸ்பெஷலா அந்த விமானமே வருது, வந்து அவரு கூட்டிட்டு போறாங்க வைகுண்டத்துக்கு. சோ 8ஆம் அத்தியாயத்தோட சுருக்கம் இதுதான். அர்ஜுனர் வந்து நிறைய கேள்விகள் கேட்கிறாரு. அது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம்ல இருந்து 4th ஸ்லோகம் வரைக்கும் பாக்குறோம். அப்புறம் இறப்பு, நம்ம மனுஷ பிறவியில ஒருத்தரோட மரணம்ன்றது ஒரு எக்ஸாம் மாதிரி. நம்ம அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிருஷ்ணர் நல்லா பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணரோட கோலோக விருந்தாவனத்தை அடையிறதுதான் வந்து டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்றது. சோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் டைம்ல தான் நம்ம இருக்கோம். சோ நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் டைம்ல கிருஷ்ண பக்தி பண்ணணும், கிருஷ்ண ஸ்மரணையில இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் மரண நேரத்துல கிருஷ்ண பகவான் அவரை நினைக்கக்கூடிய அந்த கிஃப்ட நமக்கு கொடுப்பாங்க, பரத்தை அடைதல். சோ நம்ம ஒழுங்கா கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கிருஷ்ண பகவானை கண்டிப்பா அடைஞ்சிடலாம். அத பத்தி நம்ம 8.9ல இருந்து 22nd ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். அப்புறம் தூய பக்தியே சிறந்தது அப்படின்றத 23rd இருந்து 28th ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம இந்த 9th ஸ்லோகம்ல இருந்து 13th ஸ்லோகம் வரைக்கும் என்ன பார்க்க போறோம்னா, கிருஷ்ணரை தியானத்தின் மூலமாக நினைவில் கொள்ளுதல், எப்படி நம்ம தியானம் செய்யறது, கிருஷ்ண பகவானையே எப்படி நினைச்சுக்கிட்டு தியானம் பண்றது அப்படின்றதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். மாதாஜி 9th ஸ்லோகம் யாராவது வாசிங்க மாதாஜி. அருள்மொழி மாதாஜி வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கவின் புராணம் அனுஷவிசிதாரம் அனோர் அனியாம் சம் அனுஸ்மரணேத்யாக சர்வஸ்ய தாரம் அசிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமச பிரசஸ்தாத். எல்லாம் அறிந்தவர், மிக பழமையானவர், கட்டுப்படுத்துபவர், அணுவை விட சிறியவர், எல்லாவற்றையும் பராமரிப்பவர், எல்லா பௌதிக கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டவர், புரிந்து கொள்ள முடியாதவர், ரூபமுடைய நபர், சூரியனை போன்று பிரகாசமானவர், ஜட இயற்கையை கடந்த உன்னதமானவர் என்று பரம புருஷனை ஒருவன் தியானம் செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. மாதாஜி தேங்க்யூ மாதாஜி. சோ இப்ப வந்து பகவான் கிருஷ்ணருக்கு வந்து எல்லாமே தெரியும். நம்ம போன பிறவியில என்னவா இருந்தோம், இந்த பிறவியில நம்ம என்னவா இருக்கோம், நம்ம மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாமே பகவானுக்கு தெரியும். அப்புறம் மிகவும் பழமையானவர், ஏன்னா இந்த இந்த அண்டத்தை படைச்சதே பகவான் தான். இந்த ஒரு கோளை மட்டும் இல்ல, எல்லா கோள்களையும் படைச்சவர் அவர் தான். சோ அதனால அவர் வந்து ரொம்ப ரொம்ப பழமையானவர், கட்டுப்படுத்துபவர். நம்ம எல்லாரையும் அல்டிமேட் கண்ட்ரோலர் வந்து கிருஷ்ண பகவான் தான். நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் கிடையாது. சோ அல்டிமேட் கண்ட்ரோலர் யாருன்னா கிருஷ்ண பகவான் தான். அணுவை விட சிறியவர். இப்ப பிசிக்ஸ்ல எல்லாம் நம்ம படிப்போம் ஆட்டம் அப்படின்லாம். சோ ஆட்டம் எவ்வளவு சின்னதோ அதை விட ரொம்ப சின்னவரு, அதை விட சின்ன சைஸ்லயும் அவரால் இருக்க முடியும். எல்லாவற்றையும் பராமரிப்பவர், நம்ம எல்லாரையும் மெயின்டைன் பண்றவரும் இவர் தான். இப்போ ஒரு ஊர்ல வந்து மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, நம்ம இந்தியா மட்டுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஊர்ல வந்து நல்லா கூலா இருக்கு, ஒரு இடத்துல ரொம்ப சுடுது. சோ இது எல்லாமே டிசைன் பண்ணது யாருன்னா கிருஷ்ண பகவான் தான். சோ எல்லாவற்றையும் பராமரிக்கிறவர் அவர் தான். எல்லா பௌதீக கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டவர். என்ன வேணாலும் இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல யார் என்ன சொன்னாலும் அவரை வந்து நம்ம ஜட்ஜே பண்ண முடியாது. அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டவங்களும் யாருமே கிடையாது. சோ அதனால இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் கிருஷ்ண பகவான்.
புரிந்து கொள்ள முடியாதவர். நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். ஆனா 100% கிருஷ்ண பகவானை முழுசா புரிஞ்சுக்கவே முடியாது. நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்தி பண்ணலாம். ரூபம் உடைய நபர், நம்ம வந்து கிருஷ்ண பகவானோட டிஃப்ரெண்ட் ரூபம்ஸை நம்ம இஸ்கான் டெம்பிள்ல பார்க்கலாம். அப்புறம் கோயில்கள்லயும் போய் நம்ம அழகா தரிசிக்கலாம். அந்த திரிபங்க ரூபம்லாம் நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். சோ ரூபம் உடைய நபர் அவரு. சூரியனை போன்று பிரகாசமானவர். ஏன்னா சூரிய சந்திரனும் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணரோட கோலோக விருந்தாவனம் பாத்தீங்கன்னா சுய பிரகாசம் உடையது. இப்ப நம்ம இங்க பௌதிக உலகத்துல வந்து எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இருக்கு. அவரோட உலகத்துக்கு வந்து அதெல்லாம் தேவையே கிடையாது. அது வந்து எந்த ஒரு ஒளியூட்டியும் இல்லாம அவ்வளோ பிரகாசமா இருக்கும். சோ சூரியன், இதுல சூரியனை போன்றுன்னா சூரியனெல்லாம் விட ரொம்ப நமக்கு புரியறதுக்காக அது சூரியனோட கம்பேர் பண்றாங்க. அவரை வந்து எந்த ஒரு விஷயத்தோடுமே கம்பேர் பண்ண முடியாது. ரொம்ப பிரகாசமானவர். அதற்காக நமக்கு புரியணுன்றதுக்காக சூரியனை அப்படி சொல்லியிருக்காங்க. ஜட இயற்கையை கடந்த உன்னதமானவர் என்று பரமபுருஷன். சோ ஜட இயற்கையில இப்ப நம்ம இந்த ஜட இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்றது வந்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்பா அம்மா ப்ரொடெக்ட் பண்றாங்க, நம்ம ஹஸ்பண்ட் ப்ரொடெக்ட் பண்றாங்க, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறா, பசங்க நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே நம்மளோட ப்ரொடெக்டர் யாரு அப்படின்னா கிருஷ்ண பகவான் தான். சோ அது வந்து நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணதான் நமக்கு தெரிய வரும். பகவத்கீதை படிக்கதான் அந்த ஒரு புரிதல் நமக்கு வரும். ஜட இயற்கையை கடந்த உன்னதமானவர் என்று பரமபுருஷரை ஒருவன் தியானம் செய்ய வேண்டும். சோ இப்படிலாம் நினைச்சு கிருஷ்ண பகவானை நம்ம தியானம் செய்யணும். இப்படி எல்லாம் அவருக்கு கிருஷ்ண பகவானுக்கு தெரியாத விஷயம்னு ஒண்ணு இல்லை. ஏன்னா நம்ம கோயில போய் நம்ம வேண்டுவோம் இல்லையா, பகவானே இப்படி எல்லாம் நடந்துருச்சு, என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நம்ம போய் சொல்லணும்னு அவசியமே இல்லை. எல்லாமே தெரியும், பகவானுக்கு எல்லாமே தெரியும். சோ அதனால அப்புறம் மிகவும் பழமையானவரும் அவர், ஏதோ புதுசா வந்தவர் இல்ல, ரொம்ப பழமையானவர். அதுக்கப்புறம் அல்டிமேட் கண்ட்ரோலர் அவர் தான். நம்ம எல்லாரையும் மெயின்டைன் பண்றது அவர் தான், நம்ம எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றதும் அவர் தான். அப்புறம் சூரியனை மாதிரி அவ்வளவு பிரகாசமா இருப்பாரு. அவரோட உலகமா இருக்கட்டும், அவராகவும் இருக்கட்டும், அப்புறம் அவரோட ரூபத்தையும் நினைச்சு நம்ம தியானம் பண்ணலாம். இப்ப சில பேர் பகவானோட திருவடியையே நினைச்சு தியானம் பண்ணுவாங்க. சில பேர் அவங்களோட என்டையர் கிருஷ்ண பகவானோட என்டையர் அந்த திருபங்க ரூபத்தையே நினைச்சு தியானம் செய்வாங்க. சோ எப்படி வேணாலும் நம்ம பகவானை தியானம் செய்யலாம். இதெல்லாம் வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம தியானம் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த வழிமுறை சொல்லியிருக்காங்க. தியானிப்பதற்கான 10 பரமபுருஷ பகவானை தியானிப்பதற்கான 10 வழிமுறைகள். இப்ப நம்ம பார்த்ததுதான் இங்க போட்டிருக்காங்க. அணுவை விட ஒரு ஆட்டமை விட ரொம்ப குட்டி அவரு. எல்லா அணுக்களுக்குள்ளும் நுழைந்து எல்லா ஜீவராசிகளின் இதயத்தினுள்ளும் நுழைந்து. சோ நம்ம நரசிம்ம ஆர்த்தியில நம்ம பாக்குறோம் இல்லையா, இதோ நரசிம்மா பரதோ நரசிம்மா அந்த மாதிரி. சோ அவர் வந்து நம்ம மனசுக்குள்ளயும் இருக்காரு, மனசுக்கு வெளியும் இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்காரு. அதேதான் நம்ம கிருஷ்ண பகவானுக்கும். மிக பழமையானவர், அனைத்தும் அவரிடமிருந்தே தோன்றினவை. அவரோட விஸ்வரூப தரிசனத்துல பார்த்தோம்னா அவரோட உடம்புல எல்லாமே இருப்பாங்க. நம்ம எல்லாருமே இருப்போம். அதுக்கப்புறம் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே இருக்கும், சூரிய சந்திரன் எல்லாமே இருக்கும் அவரோட உடம்புல. சோ அவர் வந்து ரொம்ப ரொம்ப பழமையானவர். அவர் தான் கிரியேட்டே பண்றது. அவர் நினைச்சா கிரியேட் பண்ணுவாரு, அவர் நினைச்சா எல்லாத்தையும் அழிக்கவும் செய்வாரு. சோ அவர்கிட்ட இருந்துதான் எல்லாமே ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் தான் கிரியேட்டர். அனைத்தும் பராமரிப்பவர், சர்வசிய தாதாரம். சோ எல்லாரையும் மெயின்டைன் பண்றது அவர் தான். எல்லா பௌதீக கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டவர். அதுதான் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அது. அப்புறம் கீழே தெரியலையே, கவி, எல்லாம் அறிந்தவர், கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலம். சோ நம்ம எல்லா உயிர்வாழிகளோட கடந்த காலம் அப்புறம் எதிர்காலம் எப்படி இருக்கும், நமக்கு இப்ப நிகழ்காலம் எப்படி இருக்கும், எல்லாமே கிருஷ்ண பகவானுக்கு தெரியும். அச்சிந்திய அப்படின்னா என்னன்னா புரிந்து கொள்ள இயலாத கடவுளின் சக்தி நமது கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டது. கருத்தினை எதிர்த்து வாதிட யாரால் முடியும். சோ கடவுளோட சக்தியை வந்து நம்ம கடவுளோட சக்தி, கடவுளுக்கு இருக்கிற சக்தி மாதிரி என்கிட்டயும் இருக்கு அப்படிலாம் நம்ம வாதாடவே முடியாது இல்லையா. சோ இத வந்து அவரை பத்தி கிருஷ்ண பகவானை முழுசா நம்ம புரிஞ்சுக்கவும் முடியாது. அதத்தான் அச்சிந்திய அப்படின்னு சொல்றோம். பரமபுருஷர் எப்போதுமே ஒரு நபர், ரூபம் என்னும் சொல். சோ ஒரே ஒரு சுப்ரீம் காடுனா அது கிருஷ்ண பகவான் மட்டும்தான். அவரு தான் டாப்பு, அவரு தான் ஒரே முழுமுதற் கடவுள். நிறைய முழுமுதற் கடவுள்லாம் இல்ல. விநாயகர் அவங்களாம் முழுமுதற் கடவுள் இல்ல. கிருஷ்ண பகவான் மட்டும்தான் முழுமுதற் கடவுள். கட்டுப்படுத்துபவர், அத வந்து இப்படி சொல்றாங்க, அனுசாசி தாரம். என்டையர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறவரு அவர்தான்.
சூரியனை போன்று பிரகாசமானவர், ஆதித்ய வர்ணம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆதித்யனா சூரியன் இல்லையா? சோ சூரியனை இங்க வந்து சூரியன்றது வந்து சூரியனை பகவானோட கம்பேர் பண்ணல. பகவான் நமக்கு புரியணுன்றதுக்காக அவ்வளவு பிரகாசமா இருப்பாரு கிருஷ்ண பகவான் அப்படின்றதுக்காக சூரியனோட கம்பேர் பண்ணிருக்காங்க. இருளுக்கு அப்பாற்பட்ட உன்னதமானவர், அதனால தமச பரஸ்தாத் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்தது நபரிடம் இருந்தே குணங்கள் வெளிப்படுகின்றன, சூன்யத்திலிருந்து அல்ல. பகவான் ரூபம், குணம் மற்றும் லீலைகளை உடையவர். இப்போ நமக்கெல்லாம் குணங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பகவானோட ரூபம், குணம் மற்றும் லீலைகள் அதெல்லாம் பகவானுக்கு வந்து இப்போ அந்த அருவவாதிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பகவானுக்கு ரூபம் இல்ல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒளிதான் பகவான், ஒளிதான் கடவுள், அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனா நம்ம சாஸ்திரத்துல அப்படி எல்லாம் சொல்லப்படல. பகவானுக்கு ரூபம் இருக்கு அப்படின்ட்டுதான் சொல்லப்பட்டிருக்கு. சோ பகவானுக்கு ரூபம் இருக்கு, பகவானுக்கும் எமோஷன்ஸ் இருக்கு. நம்ம எல்லாரும் வீட்டையும் பகவானுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எமோஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து அதை நல்லாவே புரிஞ்சுக்கலாம். நம்ம கிருஷ்ண பக்தி பண்ண நிறைய எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு, இன்னமும் இருக்கு. சாக்ஷி கோபால் நடந்தே வந்திருக்காரு, நடந்து வந்து இப்போ அங்க அந்த ஒடிசால இருக்காரு, விருந்தாவனத்துல இருந்து நடந்தே வந்திருக்காரு. சோ இதெல்லாமே அந்த பக்தி, அந்த பாசத்தினாலதானே. சோ அதனால அவர் ப்ராப்பரான ஒரு ரூபம் உண்டு, அவருக்கு குணம் உண்டு, லீலைகள் நிறைய இருக்கு. இப்ப விருந்தாவனத்துல எல்லாம் நம்ம நிறைய லீலைகள் இருக்கு. மாதாஜி 10th ஸ்லோகம் மாதாஜி. பாக்கியலட்சுமி மாதாஜி வாசிக்கிறீங்களா? கிருஷ்ணா பிரயாண காலே மனசாசலேன பக்தியா யுக்தோ யோக பலேன சைவ ப்ருவோர் மத்தியே பிராணமாவேஷ்ய சம்யக் சதம் பரம் புருஷம் உபைதி திவ்யம். கிருஷ்ணா எவன் ஒருவன் இறக்கும் தருவாயில் தனது உயிர் மூச்சை புருவங்களுக்கு மத்தியில் நிறுத்தி யோக பலத்தினால் பிறளாத மனதுடனும் முழு பக்தியுடனும் பரம புருஷரை நினைப்பதில் ஈடுபட்டுள்ளானோ அவன் நிச்சயமாக பரமபுருஷ பகவானை அடைவான். கிருஷ்ணா மாதாஜி. சோ இங்கேயும் ஏதாவது சொல்றாங்க, மரண நேரத்துல இப்போ சில ஃபேமிலிஸ்ல வந்து அந்த வழக்கம் வச்சிருக்காங்க. இப்ப படுக்கையா ஆயிட்டாங்க அப்படின்னா சில பேரால பேச முடியாது, ஆனா காதுகள் வந்து நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். யார் என்ன பேசுறாங்க அப்படின்றதெல்லாம் நல்லா கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களால பேச முடியாது, கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். சோ அதனால அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் போட்டு விடுறது, இல்ல ஏதாவது பஜன்ஸ் போட்டு விடுறது, அந்த மாதிரி எல்லாம் போட்டு விடுவாங்க. சரி அந்த ஆத்மாக்கு கொஞ்சம் அந்த சாந்தி கிடைக்கட்டும், கொஞ்சம் சந்தோஷம், அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக. சோ அப்படி அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் போடுறாங்க, கிருஷ்ண பகவானுடைய பஜன்ஸ் போடுறாங்க, ஸ்லோகங்கள் போடுறாங்கன்னா அதுக்குமே அந்த படுத்த படுக்கையில இருக்காங்கல்ல அவங்க புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும். இல்ல அவர் புண்ணியம் எல்லாம் பண்ணலன்னா அந்த சுத்தி இருக்கிறவங்களே அவங்கள இவர் என்ன இப்படி இருக்கிறாரு, எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காரு, இவரை சாவ மாட்டாரா அப்படின்ட்டு அவருக்காது படவே அவங்க பேசுவாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு நிலைமை அந்த படுத்த படுக்கையில இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அவங்க ஆல்ரெடி உடல் அளவுலயே அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த சுத்தி இருக்கிறவங்களோட பேச்சு கேட்டு மனதளவுலயும் அவங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. சோ அதனாலதான் கிருஷ்ண பகவான் சொல்றாங்க, ஒருத்தருமே இந்த மனுஷ பிறவி எடுத்தவங்க யாரெல்லாம் கிருஷ்ண பக்தி பண்ணலையோ அவங்க இறக்கும் தருவாயில மனதளவுல ரொம்ப கஷ்டம் அனுபவிப்பாங்க, உடல் அளவுலயும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. சோ அதனால நீ அதெல்லாம் அது வேண்டாம் உனக்கு, அதனால நீ நல்லா இருக்கிறப்பவே நீ நல்லா கிருஷ்ண பக்தி பண்ணிட்டே இரு. அப்போ உன்னோட மரண தருவாயில எப்படி ஒரு பூச்செடியில இருந்து பூ பறிக்கிற மாதிரி ரொம்ப நேச்சுரலா எந்த ஒரு வலியும் இல்லாம பகவான் வந்து அந்த உடல்ல இருந்து ஆத்மாவை இது பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இது திருப்பி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாப்டர் ஃபுல்லா அதுதான் நம்ம பார்ப்போம். எவன் ஒருவன் இறக்கும் தருவாயில் தனது உயிர் மூச்சை புருவங்களுக்கு மத்தியில் நிறுத்தி யோக வளர்த்தினால் பிறளாத அதாவது கிருஷ்ண பகவானை நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ முழு பக்தியோட. அப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில ஃபேமிலிஸ்ல பகவத்கீதை புக்க வந்து அந்த படுத்திருக்காங்க இல்லையா அவங்களோட மனசுக்கு மேல ஹார்ட்டுக்கு மேல வச்சிருவாங்க. சப்போஸ் அவங்க உயிரை விடுறாங்க அப்படின்னாலும் அந்த இதுலயே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படிலாம் சில ஃபேமிலிஸ்ல பண்ணுவாங்க அங்க நார்த் இந்தியால எல்லாம். சோ அந்த மாதிரியும் இருக்கு நிறைய. இங்கேயும் நிறைய பக்தி பண்றாங்க, ஆனா அங்க வந்து ரொம்ப அந்த மாதிரி பாக்கலாம். அவங்க வந்து பகவான் கிட்ட அந்த பிரேம பாவத்துல இருப்பாங்க அங்க. சோ யாரெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா பரமபுருஷ பகவானை அடைவான் அப்படின்ட்டுதான் இந்த ஸ்லோகம்லயும் நம்ம பாக்குறோம். அடுத்தது 11th ஸ்லோகம் மாதாஜி. இந்திராணி மாதாஜி வாசிக்கிறீங்களா?
हरे कृष्ण माताजी। यत् अक्षरं वेदविदो वदन्ति विसन्धि यत् यदयो वीतरागः यत् इच्छन्तो ब्रह्मचर्यं सरन्ति तत्ते पदं சங்கிரஹேன பிரவஷ்யசே. வேதங்களை கற்றவர்களும் ஓம்காரத்தை உச்சரிப்பவர்களும் துறவில் சிறந்த முனிவர்களும் பிரம்மனில் நுழைகின்றனர். இத்தகு பக்குவத்தை விரும்புபவன் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறான். முக்தி அடைவதற்கான இம்முறையை தற்போது நான் உனக்கு சுருக்கமாக விளக்குகிறேன். ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த ஸ்லோகம்ல வந்து பகவான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்து முனிவர்கள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, அவங்க காட்டுக்கு போய் அப்படியே ஓம் அப்படின்னு சொல்லி அந்த இதுலயே இருப்பாங்க. சோ அந்த வேதங்களை தெரிஞ்ச அந்த முனிவர்கள், இப்ப ராம அவதாரத்துல கூட நிறைய முனிவர்கள் வந்து காட்டுக்குள்ள இருந்தாங்க. ராம அவதாரத்துல ராமர் வந்து காட்டுக்கு வராரு இல்லையா, அப்ப அந்த முனிவர்களை வந்து ஆக்சுவலா சொல்லியிருப்பாங்க, எங்களை வந்து நிறைய இங்க உள்ள ராட்சசங்கள் எங்களை போட்டு பாடுபடுத்துறாங்க, நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ முனிவர்கள் வந்து காட்டுலதான் வந்து தவம் இருப்பாங்க. சோ அவங்க ஒரே சிந்தனையோட பகவானையே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஓம் ஓம் சொல்லி இந்த வேள்வி எல்லாம் வளர்க்கறது அதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. யூஸ்வலா இந்த ராட்சசங்க அவங்களோட வேலை என்னது, இந்த மாதிரி வேள்வி நடத்துறாங்கன்னா அதுக்கு தடையா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. சோ இவங்க வந்து இவங்களோட இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க. தனியா இருப்பாங்க. காட்டுல ஒரு சின்ன குடில் அமைச்சு ஃபுல்லா அவங்களுக்கு வேண்டியது ஒரு நீர்நிலையும் இருக்கும் பக்கத்துல. நம்ம நேத்திக்கு ஜடபரத ஸ்டோரியிலையும் பார்த்தோம், அதுல பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா. ஒரு குடில் இருக்கும், பக்கத்துலயே நீர்நிலை இருக்கும், அவங்களுக்கு வேண்டியதை அவங்க சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருந்துக்குவாங்க. மேக்சிமம் டைம் வந்து ஃபுல்லா பகவான தியானிக்கிறதுலதான் ஈடுபடுவாங்க. சோ இந்த மாதிரி வேதங்களை கற்றவர்களும் ஓங்காரத்தை உச்சரிப்பவர்களும் துறவில் சிறந்த முனிவர்களும் இவங்க எல்லாருமே அவங்க அவ்வளோ நல்ல பிராக்டிஸ் பண்ணுவாங்க. நல்ல பகவானை நினைச்சு அவங்க பண்றது, அவங்க எங்க வந்து ரீச் ஆவாங்க அப்படின்னா பிரம்மனில் நுழைகின்றனர் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த பக்குவத்தை விரும்புறவன் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு அவனும் வந்து வரலாம். அந்த வழிமுறையை தான் நான் இப்போ உனக்கு சொல்ல போறேன் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்றாங்க. தனது உயிர் மூச்சை புருவங்களுக்கு மத்தியில் நிறுத்தி ஓம் என்று உச்சரித்து, இது வந்து அந்த முனிவர்களோட நிலையதான். பிறளாத மனத்துடன், இத பத்தியும் நம்ம 7th சாப்டர்லயும் பார்த்தோம். வேதங்களை கற்றவர்களும் மற்றும் துறவில் சிறந்த முனிவர்களும். சோ இவங்க எல்லாரும் இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. வேற எந்த சிந்தனையும் இல்லாம பகவானை மட்டுமே நினைச்சு சிந்திச்சு அவங்க வந்து அவங்க வாழ்க்கைய வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி அவங்க வந்து பிரம்மனோட ஐக்கியம் ஆயிடுவாங்க. சோ இந்த மாதிரி நீயும் பிரம்மனோட ஐக்கியம் ஆகணும் அப்படின்னா, நான் உனக்கு யாரு விரும்புறாங்களோ அவங்க வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சா மட்டும்தான் அது சாத்தியம். இல்லறத்துல இருக்கிறவங்களால இது பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு பிரம்மச்சரியம் கண்டிப்பா வேணும். சோ பரமபுருஷ பகவானை நினைவு கொள்வதில் பக்தியுடன் ஈடுபட்டுள்ளனர். அவங்களோட நிலைப்பாட சொல்லியிருக்காங்க. இப்ப பகவான் வந்து அர்ஜுனருக்கு நான் உனக்கு இத வந்து சுருக்கமா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு தூய பக்தர் இத்தகைய யோகத்தை பயிற்சி செய்வது இல்லை. சோ பகவான் வந்து முன்னாடி நம்ம எப்போ 6th சாப்டர்ல இருந்தே நம்ம பார்த்திருக்கோம். அஷ்டாங்க யோகம் அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. நீ அந்த மாதிரி எல்லாம் நீ ரொம்ப, ஏன்னா சில அந்த அஷ்டாங்கம்னா 8 யோக முறைகள் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. கடைசியா சமாதி அந்த நிலை வரும். சோ அந்த வந்து சில இதெல்லாம் பண்ணவே முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். சோ நீ அந்த அளவுக்குலாம் நீ கஷ்டப்பட வேண்டாம். நீ கிருஷ்ண பக்தி பண்ணினாலேயே நீ வந்து என்னோட உலகத்தை வந்து அடையலாம் அப்படின்ட்டுதான் பகவான் வந்து சொல்றாங்க. சோ எப்படி அடைவாங்க? ஒரு சாதாரண தூய பக்தர் ஈஸியா அவர் பக்தி செஞ்சு எப்படி கிருஷ்ணரோட கோலோக விருந்தாவனத்தை அடைகிறாங்க அப்படின்றதுதான் இங்க சொல்றாங்க. ஒரு தூய பக்தர் இத்தகைய யோகத்தை பயிற்சி செய்வதில்லை. எத்தகைய யோகம்? காட்டுக்கெல்லாம் போய் அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு இது பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவர் எங்க இருக்கிறாரோ அங்க வச்சு அவர் கிருஷ்ண பக்தி பண்ணியே அவரு கிருஷ்ணரோட உலகத்தை அடையலாம். அவர் கிருஷ்ண உணர்வில் எப்போதும் ஈடுபட்டுள்ளதால் இறக்கும் தருவாயில் பகவானை அவருடைய அருளால் நினைவு கொள்ள முடியும். சோ பகவானோட அருள் இருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த கிஃப்டே கொடுப்பாங்க. ஏன்னா எத்தனையோ பேரு பகவானோட இது இல்லாம இறக்கும் தருவாயில இருப்பாங்க. சோ நமக்கு வந்து இது வந்து கிளியரா சொல்றாங்க, நம்ம இருக்கும் தருவாயில எதை நினைச்சிட்டு இருக்கோமோ அதேதான் அடுத்த பிறவி. இப்ப நிறைய பேர் இறந்து போயிட்ட அப்புறம் இவங்க சிவலோகத்தை அடைஞ்சாங்க, வைகுண்ட பிராப்தி அடைந்தார், இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க இந்த போஸ்டர்ல. அவங்க நிஜமாலே இறந்தவங்க எல்லாம் அங்கதான் போய் சேர்ந்தாங்களான்றது அவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். ஆனா இங்க பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாங்க, யாரு எந்த ஒரு பக்தன் அவன் வந்து கிருஷ்ண பக்தி பண்றானோ அவனோட வாழ்நாள் ஃபுல்லா
அவன் வந்து இறக்கும் தருவாயில கண்டிப்பா நான் வந்து என்னுடைய நினைவை நான் அவனுக்கு கொடுப்பேன், என்னோட நினைவுலயே அவன் உயிரை விடுறப்போ கண்டிப்பா அவன் என்னையதான் வந்து அடைவான் அப்படின்ட்டு உறுதியோட பகவான் வந்து சொல்றாங்க. சோ அதனால நம்ம அஷ்டாங்க யோகம் பண்ணணும், காட்டுக்கு போகணும், அந்த எந்த அவசியமும் இல்ல. வீட்டுல இருந்தே நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணியே நம்ம கிருஷ்ணரோட கோலோக விருந்தாவனத்தை அடையலாம் அப்படின்ட்டுதான் இங்க பகவான் வந்து கிருஷ்ணர் சொல்றாங்க. சமூக கட்டமைப்பு மிகவும் மாறிவிட்டது. ஒருவரால் பிரம்மச்சரியம் கடைபிடிப்பது என்பது இயலாதது ஆகிவிட்டது. ஏன்னா முன்னாடி அந்த காலம்லாம் இருந்தது, ராஜாக்கள்லாம் வந்து போய் ஃபாரஸ்டுக்கு போவாங்க, அவங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் அந்த கிங்டம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு மேல காட்டுக்கு வந்துருவாங்க, போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்துருவாங்க, இல்ல அந்த ஹஸ்பண்ட் மட்டும் வந்து காட்டுல இருந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்பெல்லாம் அந்த வழிமுறை எல்லாம் யாரும் பண்றதெல்லாம் இல்ல, காடே இல்லையே முதல்ல. சோ நீ காட்டுக்கெல்லாம் வர வேணாம், இது வந்து எப்பயோ வந்து கிருஷ்ண பகவானே சொல்லிட்டாங்க, சரி இல்லறத்துல இருந்துகிட்டே நீ கிருஷ்ண பக்தி பண்ணியுமே நீ என்ன வந்து அடையலாம் அப்படின்ட்டு. சோ பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறது இயலாதது அப்படின்னு ஆயிருச்சு. அதனால ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் ஜபிப்பதுதான் ஒரே கதி. சோ பகவானே சொல்லிட்டாங்க, நீ வந்து ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் சொல்லு, அது மூலியமாவே நீ என்னைய வந்து அடையலாம் அப்படின்ட்டு. மாதாஜி 12th ஸ்லோகம் மாதாஜி. ஜானகிராமன் பிரபுஜி வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா, வாகிசிங் மாதாஜி. சர்வத்வராணி சம்யப்ய மனோஹிருதி விர்ச்சிசா மூத்னர் யாதா யாத்மனஹ பிராணமாசிதோ யோக தாரணம். புலன்களின் எல்லா ஈடுபாடுகளிலிருந்தும் விடுபட்டிருப்பதே யோக நிலை. புலன்களின் எல்லா கதவுகளையும் மூடி மனதை இதயத்திலும் உயிர் மூச்சை தலை உச்சியிலும் நிறுத்தி ஒருவன் யோகத்தில் தன்னை நிலைநிறுத்துகிறான். ஹரே கிருஷ்ணா மதை வாழ்வோம். பிரபுஜி, தேங்க்யூ பிரபுஜி. சோ இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம், 6th சாப்டர்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து புலன்களை இப்பவும் பார்த்தோம், அஜாமிலன் ஸ்டோரியும் புலன்கள் அவர் கட்டுப்படுத்தாதனாலதான் அவருக்கு அவ்வளவு தப்பு செஞ்சாரு. சோ நம்ம வந்து புலன்களை கண்டிப்பா கட்டுப்படுத்த தெரியணும். சோ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நல்ல வாசனை வருது, ஒரு கடையில போறப்போ ஏதோ பஜ்ஜி ஏதோ போண்டா ஏதோ போடுறாங்க, நம்ம போய் வாங்கிடக்கூடாது. ஏன்னா நம்ம சாப்பாட்டுக்கு பத்தியும் நான் கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா, அவங்க எந்த மனநிலையில அவங்க சமைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது, அவங்க ஆஃபரும் பண்றது கிடையாது, கடையில ஆஃபர் எல்லாம் பண்ண மாட்டாங்க. சோ நம்ம வீட்டுல வந்து நம்ம பகவானுக்கு ஆஃபர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பிரசாதமா எடுத்துக்கிறப்போ நம்ம பாவ விளைவுகள்ல இருந்து தப்பிக்கிறோம். சோ அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து புலன்கள் நம்மள கண்டிப்பா இழுக்கும், இஷ்டத்துக்கு இழுக்கும். கண்ணு வந்து தேவையில்லாததான் பார்க்க சொல்லுவோம். நம்ம எல்லாருமே கையில போனும் கையுமா தான் இருக்கும். சோ போனுல நம்ம டெக்னாலஜிய நம்ம கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இப்படிதான் சரஸ்வதி தாக்கூர் அவர்களுமே சொல்லியிருக்காங்க, டெக்னாலஜிய நம்ம கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா எப்படி ஒரு குட் சைடு இருக்கோ பேட் சைடும் இருக்கு இல்லையா. அந்த இதுல போன்ல வந்து பார்க்க கூடாததெல்லாம் பார்த்து நிறைய தவறுகள் நடக்குது இல்லையா. சோ அதனால நம்ம கிட்டதான் இருக்கு அது. சோ நம்ம வந்து அத கிருஷ்ண பக்திக்கு பண்றதுக்கு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணுமோ அப்படி நம்ம யூஸ் பண்ணணும். புலன்களை கட்டுப்படுத்தவும் தெரியணும். எப்படி ஆமை வந்து அதுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அதோட 5 இதையும் உறுப்புகளையும் உள்ள இழுத்துக்கும். அதே மாதிரிதான் நமக்கு வந்து கண்ணு காது மூக்கு அப்புறம் புலன் உறுப்புகள் இதெல்லாமே தேவையில்லாத இதா இது பண்ணணும் வந்துச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். எப்படி ஆமைக்கு ஓடுக்குள்ள அது இழுத்துக்குதோ அது மாதிரி நம்மளும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே எல்லா புலன்களையும் நம்ம கிருஷ்ண சேவைக்கு ஈடுபடுத்துறதுலதான் நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னுதான் இந்த ஸ்லோகம்ல பாக்குறோம். 13th ஸ்லோகம் மாதாஜி. ரமேஷ் பிரபுஜி வாசிக்கிறீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு வாசிங்க பிரபுஜி. வாசிக்கிறேன் பிரபு மாதாஜி. ஓம் இத்தேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன் யஹ் பிரயாதி தஜன் தேகம் சயாதி பரமாம் கதிம். இந்த யோக பயிற்சியில் நிலை பெற்ற பிறகு ஓம் எனும் புனித பிரணவத்தை உச்சரித்து பரமபுருஷ பகவானை எண்ணிக்கொண்டு உடலை விடுபவன் நிச்சயமாக ஆன்மீக கிரகங்களை அடைவான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, தேங்க்யூ பிரபுஜி. சோ இங்க இந்த ஆன்மீக கிரகங்கள் இருக்கு. கிருஷ்ணரோட கோலோக பிருந்தாவனம் ஆக்சுவலா ரொம்ப 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 தூரத்துல இருக்கு. இப்போ வைஷ்ணவர்கள்லாம் வந்து வைகுண்டம் ரீச் பண்றதுதான்
அவங்களோட டாப் மோஸ்ட் லெவல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி இஸ்கான்ல வந்து நம்ம கௌடிய வைஷ்ணவ பரம்பரையில என்ன சொல்லுவாங்கன்னா, வைகுண்டத்தை தாண்டியும் கோலோக விருந்தாவனம்னு ஒண்ணு இருக்கு. அங்க வந்து கிருஷ்ணரும் ராதையும் இருக்காங்க. அவ்வளவு சந்தோஷமா அதுல வந்து ராதையோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த லலிதா விஷாக்கான்னு 8 அஷ்ட சகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம இஸ்கான் சென்னையில போனீங்க, இஸ்கான் சென்னை அப்புறம் மாயாப்பூர் இஸ்கான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சகிகளும் இருப்பாங்க. அஷ்ட சகிகள் எல்லாரும் இருக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் அந்த 4 பேர் இருப்பாங்க. சோ அவங்கள வந்து நம்ம நினைக்கிறதுமே நல்லதான். அவங்க வந்து கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம். லலிதா விஷாக்கா அந்த மாதிரி அவங்க பேர்லாம் வரும். சோ அவங்க எல்லாருமே கிருஷ்ணரோட கோலோக விருந்தாவனத்துல இருக்காங்க. சோ நம்ம வந்து நிறைய ஆன்மீக கிரகங்கள் இருக்கு, அதெல்லாம் தாண்டிதான் கிருஷ்ணரோட கோலோக விருந்தாவனம் இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு மனுஷன் வந்து கிருஷ்ண பக்தி பண்றான், நிறைய பண்றான், நல்லபடியா பண்ணிட்டு வரான். ஆனாலும் கொஞ்சம் வீழ்றான்னு வைங்களேன். ஜடபரதர் எப்படி 99% கிருஷ்ண பக்தி பண்ணாரு, 1% வந்து அவர் விழுந்தனால அவருக்கு அந்த மான் பிறவி கிடைச்சது இல்லையா? சோ அந்த மாதிரி நல்ல யோகத்தை பயின்றுட்டு கிருஷ்ண பக்தி பண்ற அந்த யோகியானவன் வந்து ஏதோ ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் கிருஷ்ணரோட கோலோக விருந்தாவனத்துக்கு போக முடியல அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஆன்மீக கிரகங்கள்லயாவது அவங்க வந்து வாழ்ற மாதிரி பகவான் வந்து அவங்களுக்கு இது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அங்க இருந்துட்டு பக்தி பண்ணி அவங்க கிருஷ்ணரோட கோலோக விருந்தாவனத்துக்கு போகலாம். சோ அந்த மாதிரி அதுதான் இந்த ஸ்லோகம்ல சொல்றாங்க. இந்த யோக பயிற்சியில் நிலை பெற்ற பிறகு, எந்த யோக பயிற்சி? நம்ம டெய்லி கிருஷ்ண ஸ்மரணையிலே இருந்து கிருஷ்ண செயல்கள்ல ஈடுபட்டு தினமும் நாம ஜபம் 16 சுற்றுகள் செஞ்சு நம்ம வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணி அதை மட்டுமே சாப்பிட்டுட்டு கிருஷ்ணரோட ஸ்மரணையிலே இருந்து நம்ம எல்லா செயல்களும் செஞ்சுட்டு வரோம். அத வந்து ஒரு யோகம் தான் சொல்றோம், யோக பயிற்சின்னு தான் அத பகவான் கிருஷ்ணரும் சொல்றாங்க. ஏன்னா ஒரு யோகின்றவன் தன்னோட புலன்களை யாரு அடக்க தெரியுதோ அவனைதான் யோகின்னு சொல்றாங்க. யோகின்னு சொல்லவும் அப்படின்ட்டு பகவான் கிருஷ்ணரும் சொன்னாங்க. நம்ம இந்த இப்போ 6th சாப்டர்ல இருந்து பாத்துட்டு வரோம். அதுல நம்ம பகவானே சொன்னாங்க இல்லையா, யாருக்கு அடக்க முடியுதோ, புலன்கள் எல்லாம் அடக்க தெரியுதோ அவன் தான் யோகி. புலன்களை அடக்க தெரியாதவன யோகின்னே சொல்ல மாட்டோம் அப்படின்றது பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்காங்க. சோ நம்ம இந்த பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு வரோம்னா இது சாதாரண விஷயமே இல்ல. இந்த பௌதீக உலகத்துல, அதுவும் இவ்வளவு டைவர்ஷன்ஸ் இருக்கிற இந்த உலகத்துல இந்த மாதிரி நம்ம இப்படி போக்கஸ்டா இருக்கிறதுன்றது சாதாரண விஷயமே இல்ல. சோ இதுவே ஒரு யோகம், இதுவே ஒரு தவம். இந்த பயிற்சியில ஒருத்தன் வந்து ஸ்டெடி ஆயிட்டான், நிலை பெற்ற பிறகு ஓம் என்னும் புனித பிரணவத்தை உச்சரித்து, அதாவது நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், ஏன்னா ஓம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எல்லா யாகங்கள் செய்யறப்பமோ ஓம் ஸ்வாஹா அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம். சோ இறுதியா யார போய் சென்றடையுதுன்னா பகவான் கிருஷ்ணரை தான். சோ இந்த சில பேர் வந்து அப்படியே இந்த இதுல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, யோகால வந்து நீங்க ஓம்னு சொல்லிட்டு தியானம் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுதான் ஓம் என்னும் புனித பிரணவத்தை உச்சரித்து பரமபுருஷ பகவானை எண்ணிக்கொண்டு, சோ அதாவது பகவானை எண்ணிக்கிறது, ஓம்னு இல்ல, பகவானை எண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஸ்மரணை, பகவானோட ஸ்மரணையில இருந்து உடலை விடுபவன் நிச்சயமாக ஆன்மீக கிரகங்களை அடைவான். அந்த ஆன்மீக கிரகங்கள் எங்க இருக்கு அப்படின்னா கிருஷ்ணரோட கோலோக விருந்தாவனத்தை சுத்தி தான் இருக்கு. சோ இந்த ஆன்மீக கிரகங்கள் தாண்டிதான் நம்ம கிருஷ்ணரோட கோலோக விருந்தாவனத்துக்கு போக முடியும். நடப்பு நிலைமை நான் மைனஸ் பகவான், கிருஷ்ண உணர்வுன்றது நான் பிளஸ் பகவான். அதாவது நடப்பு நிலைமைன்றது இப்போ என்ன நிலைமையா இருக்கு அப்படின்னா, அதுல வந்து பகவான ஒரு கார்னர்ல வச்சிருக்காங்க. பகவானுக்கு மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இப்ப நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா பகவான் வந்து ஒரு வீடு நல்லா சூப்பரா கட்டியிருப்பாங்க, பகவான் பூஜை ரூம் பாத்தீங்கன்னா ஒரு மாடிப்படி கீழே வச்சிருப்பாங்க, ஏதோ பேருக்கும் வச்சுக்கணும். நான் எல்லாரையும் சொல்லல, சில பேர் அப்படி வச்சிருக்காங்க. சோ அப்படியும் இருக்காங்க மக்கள். சில பேர் வந்து நல்லா வச்சிருக்காங்க, பகவானுக்கு பகவான் நல்லா நம்மள பிளஸ் பண்ணிருக்கா, நம்ம பகவானுக்கு தனியா ஒரு ரூம் கொடுப்போம்னு சொல்லி அழகா தனியா பூஜை ரூம் எல்லாம் வச்சு நல்ல சாமி கும்பிடுறவங்க அப்படியும் இருக்காங்க. சோ கிருஷ்ண உணர்வு அப்படின்றது என்ன அப்படின்னா, என் கூட பகவான் இருக்காரு, நான் பிளஸ் என்னோட பகவானும் இருக்கார் அப்படின்றதுதான் அந்த கிருஷ்ண உணர்வு. எல்லா யோகிகளுக்கும் பொதுவாக பரிந்துரைக்கப்படுவது மரண காலத்தில் பகவானை நினைப்பது. சோ யோகிகள் வந்து அவங்க பயிற்சி பண்றப்பவே பகவானை நினைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. யாரெல்லாம் பகவானை நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கதான் மரண நேரத்துல பகவானை நினைக்கவும் முடியும். யாரெல்லாம் அந்த ஃபர்ஸ்டே பிராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பா சான்ஸே இல்ல, அவங்களோட இறக்கும் தருவாயில அவங்களுக்கு பகவானோட நினைப்பு வர சான்ஸே இல்ல. இப்ப வந்து யோகியோட நிலைமைய இங்க சொல்றாங்க. அவங்க வந்து புலனுகர்ச்சியினால ஈடுபட மாட்டாங்க, என்ன ஒரு இது வந்தாலும் அஃபெக்டே ஆக மாட்டாங்க, விழுந்துட மாட்டாங்க.
மனம் முழுவதுமாக பரமாத்மாவில் ஆழ்ந்திருத்தல், ஃபுல் அண்ட் ஃபுல் கிருஷ்ண கான்சியஸோட கிருஷ்ணரோட ஸ்மரணையிலே தான் இருப்பாங்க. உயிர் மூச்சை தலை உச்சியில் நிறுத்தி, அதாவது இப்போ வந்து சொல்லப்பட்டிருக்கு, அவங்க வந்து யாரு அப்படி ரொம்ப கடவுள் பக்தியோட அந்த ஸ்மரணையில இருக்காங்களோ அவங்களுக்கு கபாலம் வழியா அவங்களோட உயிர் வந்து பிரியும். அது வந்து ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் அது சாத்தியம் இல்ல. அந்த யோக பயிற்சி செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். ஒருத்தருக்கும் ஒரு இந்த துவாரம் இருக்கு இல்லையா, நவத்வாரம் இருக்கு. நம்ம உடம்பதான நவத்வாரம் அப்படி சொல்றோம் இல்லையா. ஒரு துவாரத்துல வழியா உயிர் போறப்போ அவங்க அந்த ஒரு அதுல வச்சும் சொல்றாங்க. இப்போ மூக்கு வழியா போகுது, வாய் வழியா போகுது. சில பேர் வந்து உயிர் விடுறப்போ மலம் ஜலம் எல்லாம் கழிச்சிட்டு போயிடுவாங்க. சோ அவங்க எல்லாம் கீழ் உலகத்துக்கு போறாங்க. அந்த மாதிரி ஒரு துவாரம் வழியா உயிர் போறதுக்கு ஒரு உலகத்துக்கு அவங்க போவாங்க. பகல்ல உயிரை திறந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறவி இல்ல, இரவுல வந்து அவங்க உயிரை விட்டாங்கன்னா மீண்டும் பிறவி எடுத்து வருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு நம்ம சாஸ்திரத்துல. கருட புராணத்திலயும் நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சோ இது வந்து யோகியோட நிலையை இங்க நம்ம சொல்றாங்க. உயிர் மூச்சை தலை உச்சியில் நிறுத்தி, சோ அவங்க வந்து தியானம் பண்றத அந்த உச்சி தலை உச்சியில அவங்களோட உயிர் மூச்சை நில நிறுத்துறாங்க. ஓம் என்னும் பிரணவத்தை உச்சரித்து, இதெல்லாம் அந்த யோகிகளோட நிலையத்தான் சொல்றாங்க. பரமபுருஷ பகவானை எண்ணிக்கிட்டு, சோ பகவானை எண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சோ அவங்க அந்த யோகியோட நிலைமை எப்படி எண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அவங்களோட உயிர் வந்து கபாலம் வழியா போகும் அப்படின்றாங்க. இது வந்து உள்ளேலே இறக்கும் தருவாயில இப்படி போறது வந்து ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அடுத்தது வந்து 14th ஸ்லோகம்ல இருந்து 16, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணரை எப்படி தியானம் செய்யறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ 14th ஸ்லோகம்ல இருந்து 16th ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணரை பக்தியின் மூலமாக நினைவில் கொள்ளுதல், அதாவது தூய பக்தி தொண்டு எப்படி இருக்கும், எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்றத நம்ம இந்த 14th இருந்து 16th ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். மாதாஜி எனக்கு 8 மணி ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க மாதாஜி. 8:10க்கு நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே மாதாஜி. இப்ப யாரு படிக்கணுமோ சொல்லுங்க மாதாஜி. கோகுல் பிரபுஜி வாசிக்கிறீங்களா? அன்மியூட் பண்ணி வாசிங்க பிரபுஜி. கோகுல் பிரபுஜி. சரி மாதாஜி, நான் வாசிக்கிறேன். அனன்ய சேதாஸ் சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷ தஸ்யாஹம் ஷிலப பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகிரண பிரதாபின் மகனே, பிரலாத மனதுடன் என்னை எப்போதும் நினைப்பவன் சுலபமாக என்னை அடைகிறான். ஏனெனில் அவன் பக்தி தொண்டில் இடையாறாது ஈடுபட்டுள்ளான். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. இங்க வந்து கிருஷ்ண பகவான் அர்ஜுனர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, பிருதாவின் மகனே, பிருதான்னா குந்தி தேவி, அவங்களோட மகன் அர்ஜுனன், அதனால பிருதாவின் மகனே, பிறளாத மனதுடன் என்னை எப்போதும் நினைப்பவன். சோ நமக்கு வந்து நம்ம மன சஞ்சலம் சுபாவம் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்கு. சோ நமக்கு வந்து இந்த பௌதிக உலகத்துல இருக்கிறனால கண்டிப்பா நிறைய மக்களை நம்ம சந்திக்கிறனால எய்தர் அட் ஆபீஸ் ஆர் நம்ம ஃபேமிலிலயும் நம்மள மனசை கஷ்டப்படுத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருப்போம், ஆனா அவங்க வந்து டிஸ்டர்ப் கொஞ்சம் பண்ணனால நம்ம மனசளவுல கொஞ்சம் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் டவுனா ஃபீல் பண்ணுவோம். ஆனா நீ அப்படிலாம் இருக்காத, மறுபடியும் நம்மள தட்டி எழுப்பி நம்ம கிருஷ்ணன் இல்ல இது எனக்கு வேண்டாம், நம்ம வந்து இப்ப எதுக்கு நான் தேவையில்லாம நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நம்மளே நம்ம மனசை கொண்டு வந்து கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு நம்ம மனசை இது பண்ணணும். சோ அதத்தான் பகவானும் இங்க சொல்றாங்க. பிறளாத மனதோட மனசு வந்து நமக்கு இதாகும் தான், ஏன்னா நம்ம பௌதிக இதுல இருக்கிறோம் அப்படின்றனால மனசு வந்து எப்பவுமே கிருஷ்ண பக்தி பண்றதுக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்ட்டு இல்ல. நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம், ஆனா சில சமயம் டவுன் ஆகுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும். அப்பெல்லாம் மறுபடியும் நம்மளே இது பண்ணி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு நமக்கு எது தேவை எது தேவையில்லை, இப்ப நம்ம டைமை வந்து இந்த மாதிரியான விஷயத்துல நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம மனசை டைவர்ட் பண்ணி கிருஷ்ண பகவான் கிட்ட நம்ம திருப்பிடணும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம எதையுமே நினைக்காம நம்ம மனசு இருக்கவே இருக்காது, எதையாவது கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் மெயினா நெகட்டிவான விஷயங்களை கொண்டு வருதுதான் மனசோட வேலையே. அதனால நம்ம வந்து அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். அது கொண்டு வருதா அப்ப நம்மளே என்ன பண்ணோம்னா எய்தர் நம்ம நாம ஜபம் பண்ணலாம், இல்ல பகவானோட பாட்டை பாடலாம். இப்ப இங்க வந்து நிறைய பஜன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க, அது எல்லாமே நீங்க கத்துக்கலாம்.
கத்துக்கிட்டு நீங்க பாடுங்க. எப்பயாவது மனசு இதா இருக்கா, நீங்க பாட்டுக்கு பாடுங்க. கண்டிப்பா அந்த பாட்டு பாடுறதோ இல்ல பகவத்கீதை ஸ்லோகங்கள் வாசிக்கிறது, இல்ல ஸ்லோகம் வாசிக்க கஷ்டமா இருக்குன்னா அந்த பொருளுரைய வாசிங்க. இது மூலமா வாசிக்கிறது மூலமா கண்டிப்பா அந்த மைண்ட் கொஞ்சம் கண்டிப்பா மாறிடும். சோ பிறளாத மனதுடன் என்னை யாரு நினைச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க வந்து சுலபமா என்னை அடைஞ்சிடலாம். அவங்க எந்த கஷ்டமும் பட வேண்டாம் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் இந்த ஸ்லோகம்ல சொல்றாங்க. ஏன்னா அவன் வந்து இடையராது பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளான். இப்போ வந்து இப்ப இந்த சில பேர் வந்து ஒன்ஸ் நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா நம்ம ஐம்புலன்களும் கிருஷ்ண சேவையிலே ஈடுபடுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து மத்த சிந்தனைகள்ல நமக்கு டைம் போகாது. நமக்கு வந்து வேண்டாத பேச்சுக்களை பேசணும், அதுல வந்து ஆர்வமே நம்ம காட்ட மாட்டோம். இப்போ நமக்கு கிடைக்கிற டைம்ல நம்ம கிருஷ்ண பக்தி என்ன, ஏதாவது கிருஷ்ண கதை கேட்கலாமா, ஏதாவது 2 ஸ்லோகம் வாசிக்கலாமா, ஏதாவது 2 மாலை ஜபம் பண்ணலாமா, அப்படிதான் நம்ம திங்கிங் போகுமே தவிர நம்ம வந்து நம்ம மைண்ட எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கணும். நம்ம தேவையில்லாத குரூப் அதுவுமே பகவான் கிருஷ்ணன் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எந்த மாதிரியான சங்கத்துல இருக்கணும், எந்த மாதிரியான சங்கத்துல இருக்க கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க. சோ அத புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கணும். எளிதான மற்றும் மிகவும் பலன் அளிக்கக்கூடிய பாதை பக்தி யோகி. இப்போ நம்ம கிருஷ்ணா கான்சியஸ் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலா வேற இதுக்கு பண்றதுக்கு டைமே இருக்காது. நமக்கு இதுவே நமக்கு கரெக்டா ஆக்குபைடா வச்சுக்கலாம் நம்மள. நம்ம கிருஷ்ண பக்தி ஒன்ஸ் நம்ம இங்க இஸ்கான்கே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேற இது பண்றதுக்கு டைமே இருக்காது. ஆக்சுவலா இதுக்கே என்னது கரெக்டா இது நமக்கே தெரியாது. ஃபுல்லா என்டையர் டே நம்ம வந்து கிருஷ்ணா கான்சியஸோடவே நம்ம இது பண்ணிடுவோம். ஓகேங்களா, தேவையில்லாத விஷயம் நம்மளே இது பண்ணிடுவோம். சோ ஆனாலும் நம்ம தேவையில்லாத விஷயம் போறப்போ நம்ம தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இழுத்துட்டு வந்துடணும். நம்ம தேவையில்லாத நபர்கள் பேசுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒண்ணு சொல்லி எனக்கு வேலை இருக்கு நான் அப்புறமா பேசுறேன் அந்த மாதிரி சொல்லி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம கிருஷ்ணரோட ஸ்மரணையில இருக்கிறத நம்ம இருக்கோமா, நம்ம மனசு கிருஷ்ணரை பத்தி என்னதா அப்படின்றத பாத்துக்கணும் நம்ம. ஓகேங்களா, சோ இங்க வந்து எளிதான மற்றும் மிகவும் பலன் அளிக்கக்கூடிய பாதைன்றது என்னது அப்படின்னா இந்த பக்தி யோக முறைதான். பிறளாத மனதுடன் என்னை எப்போதும் நினைப்பவன், அனன்ய சேதா, வேறு ஆசைகள் இல்லாமல். சோ இதுல நமக்கு நம்ம இஸ்கானுக்கு வரதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய ஆசைகள் இருந்திருக்கும், இப்பவும் வந்து இருக்கும். ஆனா எப்படிப்பட்ட ஆசையா இருக்கும்னா நம்ம பகவானோட கோயில்களுக்கு போக மாட்டோமா, பகவானோட கோயில்களுக்கு போய் நம்ம சேவை செய்ய மாட்டோமா, அந்த மாதிரியான அதான் ஆசை இருக்குமே தவிர பௌதீக இதுல வந்து நமக்கு ஆசை ரொம்ப ரொம்ப ஆசைப்பட மாட்டோம். நமக்கு கம்மி ஆயிடும். ஏன்னா பகவானோட விஷயம் தான் நமக்கு பெருசா தெரியுமே தவிர இந்த பௌதிக மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருக்கிற ஆசை நமக்கு பெருசா தெரியாது. அண்ட் கிருஷ்ண பகவானே நம்ம பக்தி பண்ண நமக்கு எது வேணும் அப்படின்றத கிருஷ்ண பகவானே கொடுத்துருவாரு. நம்ம தனியா கேட்கணும்னு அவசியமே இருக்காது. எப்படி ஒரு வீட்டுல வந்து அம்மா அப்பா குழந்தைங்களுக்கு வேண்டியது எல்லாம் தானா செஞ்சிருவாங்க. குழந்தைங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அம்மா வந்து அவளுக்கு தெரியும் சாப்பாடு வந்து கொடுக்கணும்னு, அம்மா 12 மணி ஆயிடுச்சு சோற போடு அப்படின்ட்டு குழந்தை கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவ செஞ்சிருவா, அவ கொடுத்துருவா. சோ அதே இது வந்து மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருக்கிற இந்த அம்மாக்கும் அப்பாக்குமே இவ்வளோ ஒரு அக்கறை இருக்குன்னா பகவான் வந்து என்டையர் யூனிவர்ஸுக்கே அப்பா அவர் பார்த்து எல்லாமே நமக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு இல்லையா. அதனால நம்ம அவரை இடைவிடாம நினைச்சா மட்டுமே போதும். பக்தி தொண்டில் இடையராது ஈடுபட்டு பக்தி தொண்டுன்றப்போ அதுக்குன்னு நம்ம வேலையை விட்டுட்டு ஃபுல்லா சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறது அப்படியும் பகவான் சொல்லல. உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நீ செஞ்சுட்ட, அது செஞ்சுக்கிட்டே நீ பக்தி தொண்டிலையும் ஈடுபடு அப்படின்ட்டுதான் பகவான் வந்து சொல்றாங்க. 2 முக்கிய வார்த்தைகள், எப்போதும், சததம் மற்றும் இடையராது. ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா அப்படின்ற வேர்டு அத நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்போதும் நம்ம கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம், அதனால நம்ம மறக்க வேண்டிய சான்ஸே இல்லை. ஓகேங்களா, சோ அததான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஞான கர்ம அல்லது அஷ்டாங்க யோகிகளுக்கு சுய லாபங்களுக்கான ஆசைகள் இருக்கிறது. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா அந்த அஷ்டாங்க யோகம் பண்றவங்களுக்கு சில சித்திகள் கிடைக்கும். இந்த யோக முறைகள் பண்ணா சித்திகள் கிடைக்கும். சில பேர் அந்த பௌதீக ஈடுபாடுல இருக்கிறவங்க அந்த சித்திகள் கிடைச்சிச்சு, ஓகே அதை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறவங்க அப்படியே போயிடுவாங்க ஆக்சுவலா. ஓகேங்களா, அவங்கள சுய லாபத்துக்காக அவங்களோட ஆசைகள் அவங்களோட இதெல்லாம் இருக்கும். அதுவே ஒரு தூய பக்தருக்கு வந்து அதுல ஒரு பெரிய ஈடுபாடே இருக்காது. அவங்களுக்கும் அதெல்லாம் அந்த சித்திகள்லாம் கிடைக்கும், ஆனா அதுல பெரிய ஈடுபாடுலாம் கிடையாது. எனக்கு வந்து கிருஷ்ண பக்தி பண்ணி நான் கிருஷ்ணரோட கோலோக விருந்தாவனத்தை அடையணும், அந்த ஒரு குறிக்கோள் தான் கிருஷ்ண பக்தர்களுக்கு இருக்குமே தவிர இந்த சுய லாபத்துல இதெல்லாம் வச்சு இதை பண்ணலாம் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் 0%, அது இன்ட்ரெஸ்டே இருக்காது கிருஷ்ண பக்தர்களுக்கு.
ஒரு தூய பக்தருக்கு பரமபுருஷ பகவானை திருப்தி செய்வதை தவிர வேறு ஆசைகள் இல்லை. சோ இது பகவான் என் கிருஷ்ணருக்கு இது பிடிக்குதா நான் செய்யறேன் அப்படின்ட்டுதான் அந்த தூய பக்தர். ஏன்னா நம்ம இப்ப பார்க்க போறது என்னது, இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா தூய பக்தி சேவை, எப்படி நம்ம தூய பக்தி செய்யலாம் அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கோம். சோ தூய பக்தின்றது என்ன அப்படின்னா, அந்த தூய பக்தரோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, கிருஷ்ண பகவான் இப்போ பிரபுபாதரோட போட்டோ இங்க போட்டிருக்காங்க. ஏன்னா பிரபுபாதர் ஒரு தூய பக்தர். அவர் வந்து கிருஷ்ணருக்கு ஏன்னா அவரு 70 வயசுல அவர் வந்து யுஎஸ்க்கு போறாங்க இல்லையா, அதுவும் ஹார்ட் அட்டாக் வருது அந்த ஜலதூதா கப்பல்ல போகிறப்போ. அவர் வந்து ஆனா என்ன நினைக்கிறாரு, கிருஷ்ண பகவான் என்னோட குரு எனக்கு கட்டளையிட்டு இருக்காங்க, இது எதுவுமே நான் செய்யல, எல்லாமே பகவான் தான் என்னைய வந்து ஒரு பகவான் கையில ஒரு பொம்மை மாதிரி நான் இருக்கேன், பகவான் என்ன வேணாலும் செய்யட்டும் அப்படின்ட்டு அவரு ஃபுல்லா கம்ப்ளீட் ஃபெய்த், கம்ப்ளீட் சரண்டர் கிருஷ்ணர் மேல. சோ அவருக்கு வந்து அந்த அவர் தூய பக்தர்ன்றனால அவரோட மனநிலை அப்படி இருக்கு இல்லையா. பகவானை நான் வந்து திருப்தி செய்யணும், அதுக்காக நீ என்ன வேணாலும் நீ என்ன பண்ணு பகவானே, நான் வந்து அதுக்கு கட்டுப்பட்டு நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன் அப்படின்ட்டு தான் பிரபுபாதர் அவர்கள் இருந்தாங்க. சோ தூய பக்தரோட மனநிலை அப்படிதான் இருக்கும். பகவானை திருப்தி செய்யறதுதான் அவங்களுக்கு அவங்களோட மெயின் குறிக்கோளாவே இருக்கும். அவங்க அதை தவிர்த்து வேற ஆசைகள்லாம் எதுவுமே இருக்காது. அத்தகைய பக்தி உடையவன் பகவானை எளிதில் அடைகிறான். சோ பிரபுபாதர் இப்ப கிருஷ்ணரோட கோலோக பிருந்தாவனத்துலதான் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தூய பக்தி. இப்ப இஸ்கானோட ஸ்தாபகாச்சாரியார் அவர் தான் இல்லையா. அவர்னாலதான் நம்ம இப்போ பகவத்கீதை கிளாஸஸ் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம், பாகவதம் படிச்சுட்டு இருக்கோம். ஒரு எளிய ஒரு மனுஷனுக்கும் இந்த பகவத்கீதைன்றது ஒரு சாதாரண புக்கே இல்ல. பகவான் கிருஷ்ணரோட திருவாயில இருந்து வந்ததுதான் பகவத்கீதை. இது எல்லாருக்கும் போய் சென்றிருக்கு, உலகம் ஃபுல்லாவே இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் பிரபுபாதர் அவர்கள் தான். அவங்க வந்து இஸ்கானை ஆரம்பிச்சதுனாலதான் அது இப்ப எவ்வளவு அழகா எத்தனை பேருக்கு அது வழி காட்டிக்கிட்டு இருக்கு, எத்தனை பேரோட வாழ்க்கைய மாத்தி இருக்கு, நல்ல விதமா கொண்டு போய் எத்தனை பேருக்கு அந்த கிருஷ்ண பக்தியை கொடுத்திருக்கு இல்லையா. சோ இது வந்து ஒரு தூய பக்தரா இருந்து தூய பக்தி தொண்டு செஞ்சா மட்டும்தான் இது சாத்தியம். அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். ஒரு தூய பக்தரால் ஒரு கணமும் பகவானை மறக்க முடியாது. சோ அவங்களோட பேச்சுமே எப்படி இருக்குன்னா கிருஷ்ண பகவானை பத்தின பேச்சுக்களாதான் இருக்குமே தவிர இந்த பௌதிக நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா வச்சியா, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பேசுறதுல கூட பகவானை பத்தி தான் இருக்கும். அது போலவே பகவானாலும் தனது தூய பக்தரை ஒரு கணமும் மறக்க முடியாது. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, கிருஷ்ண பகவானுக்கு உணர்ச்சிகள், நம்ம ரூபம் லீலைகள் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சோ எப்படி வந்து பக்தர்கள் கிருஷ்ண பகவான் மேல அவ்வளவு பிரியத்தோட இருக்காங்களோ அதே மாதிரி கிருஷ்ணரும் ராதாராணியும் அந்த பக்தர்கள் இடத்த தனி பிரியமோட இருப்பாங்க. அதுக்கு நிறைய இன்சிடென்ட், நிறைய இது எக்ஸாம்பிள்ஸும் நம்ம சொல்லலாம். அடுத்த ஸ்லோகம் மாதாஜி, டைம் என்ன மாதாஜி? ஆக்சுவலா 8:05 மாதாஜி. ஓகே மாதாஜி, இந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் பாத்துடலாம் மாதாஜி. மாதாஜி யார் படிக்கணும்? ராஜி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ராஜி மாதாஜி படிக்கிறீங்களா? ஆனந்தி மாதாஜி படிங்க. மாமு பேத்தியா நான் படிக்கிறேன். மாமு படிங்க மாதாஜி. மாமு பேத்திய புனர்ஜன்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னு வந்தி மகாத்மானக சம்சித்திம் பரமாம் கதா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிச்சிருங்க. பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் இன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை. ஏனெனில் அவர்கள் கீழே ஹைடா இருப்பார்கள். அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க வந்து என்ன சொல்றாங்க பகவான் அப்படின்னா, பக்தியில் யோகிகளான மகாத்மான்னு யாரு சொல்றோம்னா, இப்போ நம்ம சில பேர் இவர் பெரிய மகாத்மாடா அப்படின்ட்டு சும்மா கிண்டலா சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் மகாத்மா கிடையாது. மகாத்மாக்கள்னா யாருன்னா ரொம்ப பெரிய பக்தி யோகினாலே புலன்களை அடக்க தெரிஞ்சவங்க தான் யோகி. சோ பக்தியில இந்த யோகிகளா எல்லாத்தையும் துறந்து, இப்போ ஜடபரதர், பரீட்சித் மகாராஜா, அவங்க எல்லாம் நாட்டுக்கே ராஜா. ஆனா அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கு அவங்க லைஃப் இருக்கு. இப்போ இங்கதான் வந்து நம்ம இந்த கலியுகத்துல நிறைய பேர் வந்து குடும்ப பிரச்சனை தாங்க முடியல, நான் வந்து சன்னியாசம் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு போகுறாங்க. அந்த காலத்துல அப்படி இல்ல, கஷ்டம்னு வந்தனாலதான் அந்த சன்னியாசம்ன்ற வேர்டை அவங்க யூஸ் பண்றாங்க. அந்த காலத்துல எல்லாமே சூப்பரா இருந்தது. மனைவி வந்து நல்ல அவங்க ஒரு மனைவி எப்படி இருக்கணுமோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிதான் மனைவி இருக்காங்க. பிள்ளைகளும்
நல்ல எல்லாம் இப்போ இருக்கிற பிள்ளைகள், இப்ப எல்லா பிள்ளைகளையும் நான் சொல்லல, சில பிள்ளைகள் சொல்றேன், அப்பா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்குற மாதிரியான பிள்ளைகள்லாம் இருக்காங்கல்ல, அந்த காலத்துல அப்படியும் இல்ல, அவ்வளோ நல்ல பிள்ளைகளையும் பெற்று இதுவும் நாட்டு மக்களும் அவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியும் அவங்க அந்த அந்த கம்ஃபர்டபுளான அந்த லைஃபை விட்டுட்டு வரணும்னா அப்ப அவங்க பக்தியில எந்த அளவுக்கு பகவானுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? சோ அந்த அவங்களெல்லாம் நம்ம யோகிகள்னு சொல்றோம், அவங்களெல்லாம் மகாத்மாக்கள்னு சொல்றோம். ஏன்னா கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்து நம்ம வரணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், நம்ம யாருமே அப்படி பண்ண மாட்டோம். சோ அவங்களெல்லாம் தான் மகாத்மாக்கள் அப்படின்னு கிருஷ்ண பகவான் வந்து சொல்றாங்க. சோ எல்லாத்தையும் அடக்கிட்டு அவங்க கம்ஃபர்டபுளான லிவிங்க விட்டுட்டு கஷ்டமான ஒரு லிவிங்க்கு வந்து அதுல வந்து என்னையே நினைச்சு என்னோட ஸ்மரணையில செயல்கள்லாம் செஞ்சுட்டு என்ன வந்து அடையிறாங்க இல்லையா, அவங்கள எல்லாரையுமே மகாத்மாக்கள்னு சொல்றாங்க. அப்புறம் முற்றிலும் துன்பம் நிறைந்த அவங்க அந்த மகாத்மாக்கள் திரும்ப வந்து இந்த ஜட உலகத்துக்கு வர மாட்டாங்க. என்னோட ஜென்ரலாவே கிருஷ்ண பகவான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்லியிருக்காங்க, நீ என்னோட நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியா, இந்த உலகம் உனக்கான வீடு கிடையாது, இந்த உலகம் ஒரு ஜெயில், துக்காலயம். ஒரு இப்ப வந்து ஒரு கடை வருது, இந்த கடைய வந்து இப்ப இந்த ட்ரெஸ் கடையெல்லாம் ஏதோ ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது எல்லா வகையான ட்ரெஸ்ஸும் அங்க கிடைக்கும் அப்படின்றனால அது ஆலயம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சோ இங்க பகவான் கிருஷ்ணர் வந்து இது ஏன் துக்காலயம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இங்க துக்கங்கள் மட்டும்தான் இருக்கும், நம்ம வந்து ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் அது காரணம் யாருன்னா மாயா சக்தி வந்து அப்படி வச்சிருக்கா, இது சூப்பரா இருக்கு தெரியுமா, அப்படியே நமக்கு அப்படியா அப்படின்னு நம்ம மயங்கிடுவோம். சோ மாயா தான் நமக்கு வந்து இந்த உலகத்தை வந்து ரொம்ப அழகா இது ரொம்ப சூப்பரே அப்படின்ட்டு அந்த ஃபீலிங்கை கொண்டு வர்றது மாயா. சோ நம்ம எப்பெல்லாம் கிருஷ்ணரை பத்தி நினைக்காம மத்த சினிமா ஸ்போர்ட்ஸ் இல்ல வேற ஏதோ இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னா மாயாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருக்கோம். மாயாவோட சக்தியையும் நம்ம வந்து அவ்வளவு எளிதா நம்ம கடந்து விட முடியாது, ஏன்னா மாயாவும் கிருஷ்ணரோட சக்தி தான். சோ நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணி கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணரோட துணை இருந்தா மட்டும்தான் நம்ம மாயா சக்திய வெல்ல முடியும். சோ அதனால பகவான் என்ன சொல்றாங்க, இந்த உலகம் வந்து நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சனா, இப்போ நீ ஏதோ நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல கிருஷ்ணரோட கோலோக விருந்தாவனத்துலதான் இருக்க வேண்டியவங்க. ஆனா நம்ம வந்து ஏதோ நிறைய சில ஆசைகள்லாம் இருந்தனால பகவான் சரி போ நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்மள இங்க அனுப்பிட்டாங்க. ஆனா நமக்கு இப்ப அந்த அறிவு வந்து பகவானே கொடுத்துட்டாங்க, நீ வந்து இந்த உலகத்துல இந்த பௌதிக உலகத்துல உனக்கு நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது, உனக்கு நிரந்தரமான சந்தோஷம் வேணும்னா என்னோட கோலோக விருந்தாவனத்துக்கு நீ வா அப்படின்ட்டு பகவானே சொல்லிட்டாங்க. ஆனா அந்த கோலோக விருந்தாவனத்துக்கு அடையணும்னா அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு, அதை நீ ஃபாலோ பண்ணு, அதை பண்ணனா நீ என்னோட உலகத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு பகவான் சொல்றாங்க. சோ இங்கேயே இருக்கணும்னு நினைக்காத, இங்கே இருந்து பற்று இருந்தனா நீ இங்கே சுத்திக்கிட்டே இருக்க வேண்டிதான், புனரபி மரணம் புனரபி ஜனனம்னு இங்கே சுத்திக்கிட்டு இருக்க வேண்டிதான் அப்படின்னு பகவான் இங்கே சொல்றாங்க. சோ துன்பம் நிறைந்த யாரு வந்து அந்த யோகிகள் மகாத்மாக்கள் வந்து என்னோட உலகத்தை அடைஞ்சவங்க யாருமே திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்கு வரமாட்டாங்க. சோ அதனால நீயும் அதே மாதிரி அவங்கள மாதிரி அந்த பக்தி யோகத்தை பயிற்சி பண்ணி என்னோட உலகத்துக்கு நீ வா அப்படின்ட்டு பகவான் இந்த 15th ஸ்லோகம்ல சொல்றாங்க. தூய எனக்கு இது தெரியல ஆக்சுவலா, தூய பக்தியை பயிற்சி செய்வதால் அடையும் பலன்கள். சோ தூய பக்திய வந்து நம்ம பயிற்சி செஞ்சுட்டு வந்தோம்னா என்னென்ன அட்வான்டேஜஸ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நேரடியாக கிருஷ்ணரிடம் மிக உயர்ந்த நம்ம கிருஷ்ணர்கிட்டே போயிடுறோம் இல்லையா, மிக உயர்ந்த வைகுந்த லோகங்களிலிருந்து வீழ்வதில்லை. சோ நம்ம வந்து கிருஷ்ணரோட கோலோக விருந்தாவனத்துக்கு போயிட்டோம்னா திரும்ப இங்க வர வேண்டிய சான்ஸே கிடையாது. மொழிபெயர்ப்பு இந்த தற்காலிகமான உலகிற்கு திரும்பி வருவதே, அதாவது அதான் சொல்றோம், இந்த ஜட உலகத்துக்கு நம்ம திரும்ப வரமாட்டோம், கிருஷ்ணரோட கோலோக விருந்தாவனத்தை அடைஞ்சிட்டோம். அதை பாருங்க, இங்க அவங்க ராசலீலையில இருக்காங்க, நடுவுல பாத்தீங்கன்னா சென்டர்ல பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல போட்டிருக்காங்க பாத்தீங்களா, ராதாராணி இருக்காங்க இல்லையா. சோ அங்க பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணரோட கோலோக விருந்தாவனத்துல அந்த கோபர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் அங்கேயும் இருப்பாங்க. லலிதா அந்த அஷ்ட சகிகள் அவங்க எல்லாருமே அங்க இருப்பாங்க. யாரெல்லாம் கிருஷ்ண பக்தி நல்லா பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே அங்க இருப்பாங்க, அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அங்க வந்து பிறப்பு இறப்பு எதுவுமே கிடையாது, அது என்ன இளமை முதுமை எதுவுமே கிடையாது, பசி தூக்கம் எதுவுமே கிடையாது, நம்ம சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்கலாம்.
அதனாலதான் பகவான் நீ என்கிட்ட வா என்னன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கிருஷ்ண உணர்வு என்றால் இதுக்கு முன்னாடி பேஜ் பார்த்துட்டோமா? பார்த்துட்டோம். சோ கிருஷ்ண உணர்வு என்றால் ஏற்கனவே ஆன்மீக உலகில் கிருஷ்ணருடன் வாழ்வது ஆகும். இந்த சரீரத்தை விடுவதற்காக காத்திருக்கிறோம். சோ கிருஷ்ண பக்தி பண்றவங்களுக்கு அந்த மரண பயமே இருக்காது. எப்போ எந்த டைம்ல மரணம் வந்தாலும் அதை வந்து அவங்களால தைரியமா அவங்களால இது பண்ணிக்க முடியும், ஃபேஸ் பண்ண முடியும். இத மத்த கிருஷ்ண பக்தி பண்ணாத மக்களுக்கு அவங்க வந்து மரண பயத்துலதான் இருப்பாங்க. சோ இவங்க வந்து இந்த கிருஷ்ண பக்தி பண்ற பக்தர்கள் வந்து எனக்கு கிடைச்சிருக்க ஒரு நாளும் நான் அழகா கிருஷ்ண சேவையில நான் ஈடுபட்டுட்டு கிருஷ்ண ஸ்மரணையில இருந்துட்டு கிருஷ்ணருக்கு திருப்தி பண்ற மாதிரியான செயல்கள்ல செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்க வந்து சரி நம்ம எப்ப நம்ம கிருஷ்ணரோட கோலோக விருந்தாவனத்துக்கு போவோம் அப்படின்ற அந்த ஏக்கத்திலே தான் இருப்பாங்க. அதத்தான் இங்க சொல்றாங்க. சோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். வாஞ்சா கல்பதருப்யஷ கிருபா சிந்துப்யேவச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமஹ. அனந்த கோட்டி வைஷ்ணவ விருந்த கி ஜெய். நாமாச்சாரியார் ஹரிதாஸ் ठाकुर की जय। चैतन्य महाप्रभु की जय। श्रील प्रभुपादर की जय। श्री श्री राधा गोविंद की जय। भगवत गीता और भागवत ग्रंथों की जय। गौर प्रेमानंदे हरि हरि बोल। 16th ஸ்லோகம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பார்க்கலாம். நாளைக்கு வந்து இந்த மங்களார்த்தி சாங்ஸ் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். எல்லாரும் வந்துருங்க கண்டிப்பா. 1 hour கரெக்டா 8 o'clock நம்ம முடிச்சிடலாம். எல்லாருக்குமே அந்த மங்களார்த்தி சாங்ஸ், குரு அஷ்டகம், அப்புறம் சிக்ஷாஷ்டகம், அப்புறம் நரசிம்ம பகவானோட ஜெயந்தி வருது, அவரோட பர்த்டே வருது ஏப்ரல் 30th. எல்லாருமே இந்த தடவை நரசிம்ம பகவான நல்லபடியா வீட்டுல வந்து கொண்டாடலாம். அவருக்கு பிடிச்ச இதெல்லாம் செஞ்சு, அப்புறம் பாட்டு வந்து நம்ம நரசிம்ம ஸ்துதி அதுவும் நாளைக்கு படிக்கலாம். அதையும் நீங்க படிங்க. உங்க வீட்டுல இருக்கிற குட்டி பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க. எல்லாரும் அது குட்டி பசங்க வந்து சேர்ந்து பாட்டு பாடினாங்கன்னா நரசிம்ம சுவாமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிரகலாத மகாராஜர் 6 வயசு குழந்தைதான், அவர் கூப்பிட்டதுக்கு ஓடி வந்துட்டாரு இல்லையா? அதனால நம்ம இந்த தடவை குட்டி பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நல்ல அழகா நரசிம்ம சுவாமியோட பர்த்டேவை கொண்டாடலாம். நாளைக்கு நரசிம்ம ஆரத்தி சாங்கும் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி, தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माताजी। थैंक यू माताजी। ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. செஷன் எண்ட் பண்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ பிரபு.